أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم المدينة حرم ما بين عير إلى صور فمن حدث فيها حدثا أو أوى محدثا فعليه لعنة الله والملائكة والناس أجمعين لا يقبل منه صرف ولا عدل أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய திருவீட்டை தரிசிப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய இந்த பயணத்தில் 2 ஹரத்தை நோக்கிய பயணமாக இருக்கின்றது. மக்காவுடைய மதீனாவுடைய 2 ஹரம். மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடைய தியாகத்தின் மூலமாக ஹரமாக்கப்பட்டது. மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் சஹாபாக்களுடைய அபாரமான தியாகங்கள் மூலமாக ஹரமாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை ஹரமாக்கினார், நான் இந்த மதீனாவை ஹரமாக ஆக்குகிறேன் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹரமாக ஆக்கப்பட்டது அது ஒரு தற்காலிகமான ஒரு நிகழ்வாக அப்படியே நிகழ்ந்து முடிந்து விட்ட ஒன்று கதையாகிடக்கூடாது. உலகம் முடியும் வரையில் அதனுடைய நினைவு நீங்காமல் இருக்கணும் என்ற அடிப்படையில் அதனை ஒரு இபாதத்தாகவே ஆக்கி ஹஜ்ஜுடைய கடமையாக ஆக்கி எங்களுக்கு தந்திருக்கின்றார். இல்லைன்றால் வரலாற்றில் எத்தனையோ விடயங்கள் அப்படியே மறைந்தே போய்விட்டது, அல்லது அது குறிப்பாக்கப்பட்டு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தெரியும், பொதுவாக தெரியாது. ஆனால் இதனை எல்லாம் உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டுமே இல்லை, அனைத்து மனிதர்களுக்குமே முன்னால் இருக்கக்கூடிய நிகழ்வாக அல்லாக்கி வைத்திருக்கிறான். ஏன் இந்த ஹரமில் நடந்த விஷயம் அது நவீன காலத்துடைய சயின்ஸ் டெக்னாலஜியுடைய சாதனைகளை போல வியந்து பேசுகின்ற ஒரு விடயம் அல்ல, அவைகளை மிஞ்சி போன ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன் உலகத்தில் சயின்ஸ் டெக்னாலஜி மூலமாக பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது, மனிதர்களுடைய சாதனங்கள் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல அந்த ஹரத்துடைய வேலை இருக்கிறது, இது மனிதர்களை சாதனையாளர்களாக மாற்றியிருக்கின்றது. சாமானோட சம்பந்தம் இல்லை, இங்கே சாமான்கள் உருவாக்கப்படலை, சடவாதத்துக்கு எதிரான ஒரு ரூஹானியத்தான ஒரு பயிற்சி பாசறையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஏன்னா மனிதர்களை உருவாக்குகிறது. மற்ற எல்லா அறிவுகளும் மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது, இது மனிதர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். உலகத்தில் மனிதனுடைய அறிவியல் முன்னேற்றம் என்பது மனிதன் தன்னை மறந்து தன்னால் வேறொன்றையோ உருவாக்குகிறான், அதுக்கு முன்னேற்றம் என்று பெயர் வைக்கின்றார்கள். யதார்த்தத்தில் அதுக்கு ஏமாற்றம் என்று தான் பெயர் வைக்க வேண்டும். என் தன்னை மறந்து மற்றதை ஒருவன் உருவாக்குகிறான், முன்னேற்றமா ஏமாற்றமா? தன்னை உருவாக்காமலுக்கு அவன் முதல் உருவாக்குகிறான், அதுக்கு பேர் எப்படி முன்னேற்றம் என்று சொல்றது? ஆனால் முழு உலகமும் அதுக்கு தான் முன்னேற்றம் என்று பேர் வச்சிருக்கு. ஆனால் ஹரம் சொல்லுது இல்லை, அது ஏமாற்றம். முன்னேற்றம் என்பது இந்த ஹரத்தை பார்த்து படித்து கொள்ளுங்க, இதனால் நீங்கள் உலகத்தில் அங்கங்கே இருந்து விளங்காது, இங்கேயே வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. இங்கே மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னையும் குடும்பத்தையும் உருவாக்கி காட்டினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் தங்களை உருவாக்கி காட்டினார்கள். பிறகு ஹஜ்ஜத்துல் வதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இதே உணர்வோட மனிதர்களாக புனிதர்களாக முழுமை பெற்றவர்களாக உருவாக்கப்பட்ட நீங்கள் உலகத்துக்கு பரவி சென்று மனிதர்கள் எப்படி உருவாக்கப்படுவது, நெறிப்படுத்தப்படுவது, அதுக்கு வழிப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக இவர்களை ஆக்கி அனுப்பினார்கள். சரி, இந்த பாடங்களைத்தான் போய் உள்ளம் திறந்து பார்த்து அது உள்வாங்கிக் கொண்டு ஊருக்கு வாங்க என்பதுதான் ஹஜ்ஜுடைய இந்த அழைப்புடைய யதார்த்தமாக இருக்கின்றது.
ஆனால் மக்கள் பொதுவாக காட்சிகள் பார்த்து பார்த்தே ஏமாந்து போன வாழ்க்கை என்பதனால இதையும் ஒரு காட்சியாக பார்த்தே ஏமாந்து விட்டு போகின்றார்கள். பெரியார் உதாரணம் சொல்வார், புறாவும் உயர பறக்குது. அந்த காலத்தில் புறாவுடைய அந்த பாவனை இருந்தது ஒரு செய்தி அனுப்புறதுக்கு. பாருங்க, புறாவுடைய சொண்டுல இருக்கு என்ன இருக்கு? புறாவுடைய சொண்டுல குருவி இல்லை, புறாவுடைய சொண்டுல கடிதம் ஒன்று இருக்குது. அப்படிதான் இங்கே வரைபடம் பார்த்தா அப்படிதான் பார்த்துருப்போம். காகத்தில் சொண்டுல கடிதம் ஒன்று வச்சு எங்கேயாவது படம் இருக்குதா? இல்லை. புறாவுடைய சொன்றுதான் கடிதம் ஒன்று வச்சு அப்படி எங்கேயாவது வரைபடம் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் புறாக்கள் அதுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆரம்ப காலத்தில் புறா உயர பறக்குது, அவருடைய இலக்கின்ற செய்தியை கொண்டு அங்கே ஒப்படைக்கிறது. பருந்தும் உயர பறக்கிறது, அவருடைய பார்வை கீழே கிடக்கின்ற செத்த எலியின் மீது இருக்கும். ரெண்டும் உயர பறக்குதான். அதை செய்தி கொண்டு போகிறது, மன்னருடைய செய்தியை கொண்டு போய் அங்கே ஒப்படைக்கின்றது. அதே உயரத்தில் கழுகு பறக்குது, அது கழுகு பார்வை எங்கேயாவது பிணம் கிடக்குதா என்று கிடைக்கும். இந்த ரெண்டு பறவையும் ஹாஜிகளுக்குத்தான் ஒப்பாக்கி சொல்லுகின்றார்கள். நீங்கள் இறை தூதை எடுத்து செல்லுகின்றவர்களாக வார வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்த, ஹஜ்ஜத்துல் வதா. முதலாவது வருஷம் நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ஜுக்கு போகல, அமீருல் ஹஜ்ஜாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்களை நியமித்து அனுப்பினார்கள். அங்கே முக்கியமான ரெண்டு அறிவித்தல் கொடுக்க சொல்லப்பட்டது. ஒன்று, இந்த வருடத்துடன் ஜாகிலியத்தின் முழு அடையாளங்களும் முற்று பெற்று விட வேண்டும். ஜாகிலியா காலத்தில் செய்ய வேலைகள் இருக்கிற எதுக்கும் அனுமதி இல்லை. அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். இந்த ஏழாம் முதல் ஹஜ்ஜில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக்குடைய அந்த ஹஜ்ஜில் அறிவித்தல் கூறப்பட்டது. அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். பிரமாண்டமான கூட்டம் மக்கள் கொத்தரமாக வந்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னால், ஹுது அன்னி மனாசிக்ககும், ஹஜ்ஜை என்னை பார்த்தே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் நுணுக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து அவிடத்தை ஹஜ்ஜை படிக்க அவிடத்தை செஞ்சு கொண்டு போனார்கள். அதுதான் எங்களுக்கு மனாசிக் என்று பல கிதாபுகளில் எங்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஹஜ்ஜின் முடிவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை பார்த்து சொன்னால், பல்லி ஷாஹித மின்கும் ஹாயிப, யாரெல்லாம் இன்னைக்கு முன்னால் இருக்கிறீங்களோ இந்த இடத்துல இல்லாத மக்களுக்கு இந்த அமானியத்தை எத்தி வைங்கன்னு சொன்னார்கள். முடிந்ததன் சஹாபாக்கள் அவசரமாக ஊட்ட போவோம் என்று யாரும் ஓடி வரல. நாம் இப்போ ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த உணர்வு என்ன, வீட்டு போவோம். திடீர்னா போல யாராவது ட்ராவல்ஸில் கொஞ்சம் சிக்கலாயிட்டு எங்களுடைய ட்ராவல்ஸ் ஒரு 5 நாள் பிந்தித்தான் போகணும் போல இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சரி, நிலமண்டா சொல்ல போகிறீங்க. ஒரு அகலும் குழம்பிடுவாங்க, செஞ்சு ஹஜ்ஜையே மறந்துடுவாங்க. சும்மா சொன்ன ஒரு 5 நாள் நிற்போமே, 2 நாள் நிற்போமே, இல்லை 2 நிமிஷம் நிற்க ரெடி இல்லை, முடிஞ்சு வீட்டுக்கு போவோம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் வீட்டுக்கு போகல, அவருடைய கபரை நோக்கி போனார்கள். அவரவருடைய கபரை நோக்கி போனார்கள். அதுதான் உலகம் முழுக்க சஹாபாவுடைய கபர் இருக்குது. ஏன்? நீங்கள் பயிற்றப்பட்டவர்கள், மனிதர்களாக உருவாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய மிகப்பெரிய பணி இருக்குது. உலகத்தில் மனித தோற்றத்தில் மிருகங்களாக மக்கள் வாழுகிறார்கள். இவர்களை மனிதர்களாக்குவதற்கு நான் தந்த இந்த அமானியத்தை எடுத்துக்கொண்டு மிருகமாக வருகின்ற மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களை மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்ற அந்த அமானியத்தை கொடுத்ததும் சஹாபாக்கள் வீட்டையே மறந்துட்டாங்க, ஊரையே மறந்துட்டாங்க. அவர்களுடைய கபரு வரையும் போனார்கள். கபரு தான் அவருடைய முடிவாக இருந்தது. எனவே சரி, இதனால தான் இந்த 2 ஹரமும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. உலகத்தில் என்னவெல்லாம் மாற்றம் நடந்து அவைகளுடைய தனித்துவங்கள் இழக்கப்பட்டு போனாலும் இந்த 2உடைய தனித்துவமும் ஒரு காலமே குறைக்கப்பட மாட்டாது, இழக்கப்பட மாட்டாது. ஏன்? அல்லாஹ்வுடைய முடிவில் உள்ளது. சரி, மக்காவுடைய ஹரம் அல்லாஹ்வுடைய வீடு, மதீனாவுடைய ஹரம் அருமை நபி ஸல்லல்லாஹு வீடு. 2 பேர் வீட்டுக்கும் போகிறோம். வெளியூரில் இருக்கிற எங்களோட உம்மாட வீட்டுக்கு போகிறோட எப்படி போவோம்? வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட மகளோட வீட்டுக்கு போகிறோம் எப்படி போவோம்? எப்படி உணர்வுகள் உருவாகும்? எப்படி தயாரிப்புகள் உண்டாகும்? எப்படி பிரியாவிடை உண்டாகும்? வெளிநாட்டில் எங்கள் மகள் இருக்கிறா போகிறோம், வெளியூரில் எங்கள் உம்மா இருக்கிறா போகிறோம். சரிங்களா? ரப்புடைய வீட்டுக்கு போகிறோம், எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு போகிறோம்.
இதை நோக்கிய பயணம். சொல்லுவாங்க, மக்காவுல ஜலாலுடைய சிவத் இருக்குது, மதீனாவுடைய ஜமாலுடைய சிவத் இருக்குது. மக்காவில் எல்லாம் ஜலால் ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹ்வுடைய ஜலாலியத் பிரதிபலிக்கின்ற இடம். அங்குதான் தக்பீர சத்தமிடி சொல்கிறோம், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ஜலாலியத் உரியாகிறது. லப்பைக் சொல்வார்கள் ஹாஜிகள், சஹாபாக்கள் லப்பைக் சொன்னார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து சொன்னார்கள், யார சொல்லலாம், இந்த லப்பைக்கை சத்தமாக சொல்லுங்க, அதிகமாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அந்த இடமே அதிர்ந்து போகிற அளவுக்கு சத்தமிட்டு லப்பைக் சொன்னார்கள். மதீனாவில் சத்தம் இல்லை, யா ரசூலுல்லாஹ்னு கத்துறல்ல, யா ரசூலுல்லாஹ் என்று ஜமாலுடைய சிவத்தங்க வழியாக வரும். பணிவும் கண்ணியமும் கம்பீரமும் அமைதியும் தாழ்மையும் தன்னை ஒப்படைக்கின்ற அந்த ஃபிதாவுடைய தன்மையும் அங்கே வழியாக வைக்கும். சில மக்காவில் அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்பார் செஞ்சு பல அமல்களை அங்கே ஒப்படைத்தோம். மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக வேண்டிய ஒரு சிஃபார்ஸை வேண்டுகிறோம். யார் சொல்லலாம், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வேண்டினோம், ஒப்படைத்தோம், முன்வைத்தோம், அவைகளை நீங்கள் கபூலாக்கி தாருங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் முன்னோக்கி வைக்க வேண்டும். அது அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுவாங்க, வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட பாவங்கள் செய்து கொண்ட மனிதர்கள் நபியே உங்களிடத்தில் யாவுக்க உம்மிடத்திலே வருவார்கள், ஃபஸ்தஃபருல்லாஹ், உம்மிடத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். மதீனாவுக்கு போய் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, இஸ்திக்பார் செய்வார்கள். செய்தால் வஸ்தஃபர லஹுமுர் ரசூல், நீங்களும் ரசூலும் அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார். லவஜதுல்லாஹ தவ்வாப ரஹீமா, அல்லாஹ்வை அவர்கள் மன்னிக்கக்கூடியவனாக இரக்கமுள்ளவனாக பெற்றுக்கொள்வார்கள். அடியாருடைய பாவ மன்னிப்பு கபூலியத்தின் அந்த உயர்ந்த தரத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹுடைய சிபார்சின் தேவை என்று நீங்கள் ரசூலுல்லாவையும் முன்னோக்குங்க என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார். சில உயிரோடு இருக்கின்ற பொழுது சொல்லப்பட்ட அந்த முன்னோக்குதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். ரவுதாவை நோக்கி எங்களுடைய பயணம் ஒரு கபருக்கு போகிறோம் என்பதல்ல, கபர் அல்ல, ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு போய் பேசிட்டு வாரேன் என்று போக வேண்டும். ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு போய் பேசிட்டு வாரேன். உலகத்தில் பாருங்க, முழு மனிதர்களுடைய நடைமுறையும் மரணத்தோடு எப்படி இருக்குது? ஜனாசா எப்ப தூக்கப்படும் என்பது அறிவித்தல். நாளை செய்த அறிவித்த சொல்லுவோம், ஜனாசா அறிவித்தாங்க, ஜனாசா எடுக்கிற நேரம் சொல்லலையேன்னு சொல்லுவாங்க. அப்போ முக்கியம் என்ன, அந்த வீட்டிலிருந்து ஜனாசா தூக்கப்படணும் கபரை நோக்கி. முழு உலகத்திலே அப்படித்தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹுடைய கபர், ரசூலுல்லாஹுடைய ஜனாசா தூக்கப்படவில்லை, வீட்டுக்குள்ளாம் இருக்குது. என்ன காட்டியது? அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மரணம் என்பது மண்ணுக்கு மேலே உள்ள வாழ்க்கையை மண்ணுக்கு கீழே கொண்டு போயிடுச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அவர்களை வீட்டிலிருந்து தூக்க தேவையில்லை. வாழுகின்றார்கள், வீட்டிலே இருக்கட்டும், நல்லா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதனால் நாங்கள் ஒரு கபருக்கு போகவில்லை, கபருன்னு சொல்லுகிறோம். பொதுவான நடைமுறையில் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள், பேசுகிறதுக்கு போகின்றோம். மனம் திறந்து நபி அவர்கள் பேசுகின்ற உணர்வோடு போக வேண்டும். ஆயுதங்களை தயாரித்து கொண்டு போக வேண்டும். அப்துல்லா அகபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ரவுதாவுக்கு என்னுடைய ரசூலுல்லாஹுடைய சலாம் குறித்து நான் அவரிடத்தே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ரவுதாவுக்கு முன்னால் ஒரு காட்டரல் ஒட்டகத்தில் வந்தார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கபருக்கு முன்னால் சலாம் சொல்லி அதுக்கு பின்னால் அவர் அல்லாஹ்வை முன்னோக்கி சொன்னார், யா அல்லாஹ், உன்னுடைய வார்த்தை ஹக்கானது. நீ சொல்லி இருக்கிறாய், வலவ் அன்னஹும் யظلمு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தஃபருல்லாஹ் வஸ்தஃபர லஹுமுர் ரசூல் வஜதுல்லாஹ தவ்வாப ரஹீமா என்று மேலே சொன்ன அந்த ஆயத்தை அவர் முன்வைத்து விட்டு சொல்கிறார், அதனால் நான் உன்னுடைய ரசூலுல்லாஹ்ட்ட அவர்களிடத்தில் நான் இஸ்திக்பாரை நான் கேட்கிறேன் என்று இந்த ஆயத்தை முன்வைத்து அவர் பேசுகிறார். ரசூலுல்லாஹ்வோட பேசுகிறார். ஒரு கவிதையாக சொல்கிறார், யா கைர மன் துஃபினத் ஃபில் காஇ
أعظمه فطاب من طيبهن اللقاء والأقب نفسي فداء لقبر أنت ساكنه فيه العفاف وفيه الجود والكرم. உலகத்தில் அடக்கப்பட்டவர்கள் எல்லாம் சிறந்தவரே, இந்த இடத்தின் மனம் கமலுகிற தன்மையினால் சூழ உள்ள இடங்களும் மலைகளும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாவை சிறப்பித்து புகழ்ந்து பேசிவிட்டு வந்ததுக்கு ஏதாவது ஹடியா கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம்? கபருக்கு மக்கள் என்ன கொடுக்கிறார்கள்? அங்கே ஒரு உண்டியல் இருக்கும், உண்டியல்களை காசு போட்டு போவார்கள். அவ்வளோதான் மனசில் உள்ளது. அதுவும் சில்லறை காசு தான் தேடுவார்கள். 1000 5000 போடுறதில் ஒரு 5 ரூபா 10 ரூபா காசை கபருடைய உண்டியலுக்குள்ள காசு போட்டு போவார்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் மகத்துவம் என்றால் அந்த இடத்துல ஒரு சாப்பாடு வந்து போடுவார்கள், 4 சாப் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் கபரில் என்ன கொடுக்கிறது? அவர் என்ன கொடுத்தார்? நஃப்ஸி அல் ஃபிதா லி கபரின் அந்த சாக்கினுஹு, நீங்கள் அமைதியாக வாழுகின்ற இந்த கபருக்கு நான் என்னுடைய உயிரையே அர்ப்பணம் தந்து விட்டேன்னு சொன்னார். நான் ஏதாவது அள்ளி கையால் தருவதற்கல்ல இந்த கபரு. இந்த கபரடையில் ஏதாவது தருவது என்றால் உயிரைத்தான் தரணும், இந்த உயிரையே உங்களுக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன் என்று தன்னை ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே அர்ப்பணம் செய்கின்றார். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல தான் கொடை இருக்குது, மன்னிப்பு இருக்குது, சிறப்பு இருக்குது என்று உயர்ந்து சிறப்பு கூறிவிட்டு எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமின் அடைய இருக்கிறது? அந்த ஷஃபீஉல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு அல ஸிராத்தி இதா மாஸல்லத்தில் கதமு. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஷஃபாஅத் எனக்கு தேவை. யாராவது நம்ம ஒரு அதிகாரியை சந்திக்க கிடைச்சிட்டு தனிமையில் இல்லைண்டா நாம் எவ்வளவெல்லாம் முன்வைப்போம். எங்கள் ஊரில் இவ்வளோ பிரச்சனை, எங்கள் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை, எங்கள் தொழிலில் எப்படி பிரச்சனை, நீங்கள் தான் கிளியர் பண்ணி தரணும். ஒரு பெரிய ஒரு அதிகாரியை சந்திக்க கிடைச்சிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போய்த்தோம், எங்களுக்கு ஒரு தனிமையில் ஒரு 10 நிமிஷம் கிடைச்சிட்டுண்டா என்ன பேசுவோம்? நீங்கள் சும்மா இருக்கீங்களா, சாப்பிடுங்களா, இதே கேட்க போகிறோம். என்ன கேட்போம்? எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, யாரும் கவனிக்கிறாங்கல்ல, நீங்கள் தான் செய்யணும் என்ற ஒரு முழு பட்டியலே 10 நிமிஷத்துக்குள்ள 1000 பிரச்சனையும் முன் வச்சுருவோம். சந்தர்ப்பம் சௌரலே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறோம். சொல்லுவாங்க உலமாக்கள், யா அல்லாஹ் என்று உலகத்தில் எங்கிருந்தும் சொல்லலாம், எங்கிருந்தும் யா அல்லாஹ் சொல்லலாம். யா ரசூலல்லாஹ் அங்கே மட்டும் தான் சொல்லலாம். இங்கேருந்து யாரும் சொல்லலாம், எப்படி சொல்றது? சொல்லலாது. அந்த இடத்துல மட்டும்தான் யா ரசூலல்லாஹ் என்று இந்த வார்த்தையை விழித்து அதை நான் ரசித்து அதை மனசை எடுத்து சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அங்கே மட்டும் தான் கிடைக்க போகுது. இனி அடுத்த வருஷம் போகும்னு நினைச்சு விட போகிறோம். வாழ்க்கையில் ஒன்றுதானோ தெரியாது. அதை எவ்வளவு கேளுமோ ரவுலாக்கு முன்னால் யா ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை எவ்வளவு விழிக்க இயலுமோ விழித்து என்ன பேச தேவையோ பேசிட்டு வர வேண்டியதுதான். யாருக்கு என்ன தேவை? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு? யாருக்கும் எனக்கு என்ன தேவைன்னு இருக்க போகுதா? இருக்கும் உள்ளங்கள் செத்து போனார்களுக்கு ஒன்றுமே இருக்காது. உயிரோட்டம் உள்ள உள்ளம் உள்ளவர்களுக்கு அது ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட என்ன எடுப்போம் என்று அவர் கேட்கிறார். அந்த ஷஃபீஉல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் தான் சிபாரிசுக்குரியவர்கள், உங்களுடைய சிபாரிசு ஆதரவு வைக்கப்படுகிறது, அதை எனக்கும் தந்திருங்களேன்னு கேட்கிறார். நான் கெஞ்சி கேட்கின்ற முன்னால வைக்கின்ற ஒரு வேண்டுதல் ஷஃபாத். மஹ்ஷரில் ஷஃபாத் எங்களுக்கு யார் கை கொடுப்பாயந்தா யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். இந்த உயிரினும் மேலான என்று தலைப்பில் நாங்கள் பரிமாறிய உறவுகள் இருக்கிறேன், எல்லாம் உடைஞ்சி வைத்தோம். யௌம யஃபிருல் மர்ஹு மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. உம்மா வாப்பா பிள்ளை தாய் தந்தை சகோதரர் எல்லாருமே ஆளை கண்டால் ஓடிடுவாங்க. ஏன் உம்மாங்களை மறக்கிறான்? இல்லை மகன் ஏதாவது கேட்பாருண்டு. ஏன் பிள்ளை ஓடுறான்? வாப்பா ஏதாவது கேட்பாருண்டு. ஏன் சகோதரங்களை ஓடிட்டான்? தம்பி ஏதாவது கேட்பானுண்டு. யாரும் யாரையுமே நினைக்க மாட்டார்கள். உலகத்தில் உற்ற நண்பன் அங்க எட்டி கூட பார்க்க மாட்டான். யௌமலா யௌனி மௌலனன் மௌலன் செய்யா, எல்லா உறவுகளும் உடைக்கப்பட்டு பேசிடும். ஏன் நபிமார்கள் கூட கைவிடுக்க மாட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பின்வாங்கிடுவாங்க, எனக்கு இன்றைக்கு இயலாது. ஹஸரத் மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்வாங்கிடுவாங்க, எல்லாரும் பின்வாங்கி. இன்றைய நாள் கடினமான நாள், இன்றைய நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால போக இயலாது.
இன்றைய நாள் யாரும் தயார் இல்லை, ஒரு நபியும் கூட தயார் இல்லை. மூசா கலீமுல்லா உலகத்தில் பேசிக்கொண்டே இருந்தீங்களே, இன்றைக்கு பேசுங்களே, இன்றைக்கு தான் பேச இயலாது. அன்றைக்கு உம்மத்தல்ல முழு மனித சமுதாயத்தின் சார்பாக முன்னுக்கு வருகிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. வேற எந்த ஒரு நபிக்கும் தைரியம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு மட்டும்தான் முன்னுக்கு வருவார்கள். முன்னுக்கு வந்து சுஜூதிலே விழுந்து உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரையும் அல்லாஹுவை புகழாத வார்த்தைகளால் புகழ்வார்கள். அந்த அளவு வார்த்தைகளை அல்லாஹ்வே உதிப்பாக்குவார். என்ன புகழ்வார்கள்? அது என்னவென்று நபிக்கே தெரியாது, இன்னும் யாருக்கும் தெரியாது. அப்படியான உயர்ந்த வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ்வை புகழ்ந்து 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 ஒரு எல்லையில் அல்லாஹ்வே சொல்வார், முஹம்மதே உங்களுக்கு என்ன வேணும், எழும்புங்க, தலையை தூக்குங்க, கேளுங்களேன் என்று அல்லாஹ் சொல்வார். அல்லாஹ்வை புகழுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வே எங்களை எதிர்பார்ப்பான், அடியான என்ன வேணும் என்று. மக்காவில் தான் இருக்கு, ஹரத்துக்கு முன்னால் அல்லாஹ்வை எப்படியெல்லாம் புகழேலுமோ புகழ்ந்து புகழ்ந்து அல்லாஹ்வை முன்னோக்குங்க. அல்லாஹ்வே கேட்பான், அடியானை வீட்டை வந்திருக்கிறார், என்ன கேட்டு வந்திருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்பதாக எங்களை உள்ளம் சொல்ல வேண்டும். அப்படி மக்காவுடைய ஹரத்தை பாவிச்சு மக்காவுடைய நிறைய சொல்லப்பட்டிருக்கும். காபாவுடைய கதவுக்கு நேர வரைக்கும் ஒரு துவா ஒன்று எழுதப்பட்டிருப்பாங்க. அந்த துவாவின் கடைசியில் வருது, ஹாதா மக்காமுல் ஆயிதி பித்தமின் அணினார், யா அல்லாஹ் இந்த இடம் காபாவுடைய கதவுக்கு முன்னால் இருக்கிறேன், இந்த இடம்தான் நரக விடுதலை முடிவு செய்த இடம். அதனால என் உடம்பை, என்னுடைய உறுப்புகளை, என்னுடைய முடியை, என்னுடைய சடையை, என்னுடைய கை கால்களை நரகத்திலிருந்து யா அல்லாஹ் கலட்டிரு என்று அந்த இடத்திலே கேட்க வேண்டும். மக்காவுடைய மதீனாவுடைய ஹரத்தில் வரக்குல கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு 6 மைலுக்கு அங்காலே இருந்தது துல் ஹுலைஃபாவில் இருந்து அந்த இடம் ஆரம்பமாகிறது. சொல்லுவாங்க, அந்த காலத்தில் மன்னர்கள் கூட, அதிகாரிகள் கூட மதீனாவை நோக்கி வருகின்ற பொழுது அந்த துல் ஹுலைஃபாவுக்கு அந்த கிட்ட வருகின்ற இடத்துல அவங்க அப்படியே இறங்கிடுவாங்களாம். மதீனா கிட்ட வந்துட்டோம் என்று இறங்கி கால்நடையாகத்தான் வருவாங்களாம். 6 மைல் தூரம் கால்நடையாக. மதீனாவி இது போன்ற கண்ணியத்தினால வாகனத்தில் மதீனாவுக்குள்ள போகிறது அவ்வளவு சிறப்பில்லை, அது மரியாதை இல்லை என்று அதிகாரிகள், மன்னர்கள் கூட அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் அவர்கள் இறங்கி அங்கிருந்து நடந்து வருவார்கள். மதீனாவுடைய மஹப்பத்தை கல்வில வைத்து அந்த எல்லையில் போக்கவீங்க, துவாவை ஆரம்பிங்க. யா அல்லாஹ் ஹாதா ஹரமுன் நபியிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜல்லி விகாயத்தன் அனின்னார். யா அல்லாஹ் இது உன்னுடைய ஹபீபுடைய ஹரமா இருக்குது, நுழைகிறோம், இந்த பூமியிலே நுழைகிறோம், நீ எங்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பை முடிவு செய்யலா என்று ஒரு நீண்ட துவா அந்த இடத்துல கேட்பதும் மிக பொருத்தமானதாக, அது ஒரு வழிமுறையாக இருக்கிறது. மதீனாவுடைய மஸ்ஜிதுடைய எல்லையில் ஹரத்துடைய எல்லைக்கு நுழைகின்ற பொழுதே துவாவை ஆரம்பிங்க. மதீனாவுடைய மஹப்பத்தை கல்புல சுமந்து கொண்டு உள்ளே போங்க. சரி, அந்த மஹப்பத் சுமதி அந்த காட்டரடி கேட்கிறார், சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் உயிரையே உங்களுக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் உயிரினும் மேலாக போறது என்பது அது திடீரென வருகின்ற ஒன்றல்ல. சரி ஆகியுள்ளமாக, சரி ஆகிக்கொண்டே நடக்கும். அது சில இது படிப்படியாக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிள்ளை வளர்ப்பிலேயே இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளை வளர்ப்புக்கு இல்லை, ஹஜ்ஜுக்கு போகல மட்டும் 4 நாளைக்குள்ள இது நடந்து முடியாது. சில அதிகம் அவுலாதக்கும் அலா சலாத்தே ஹிசாலின், அவங்களோட பிள்ளையை வளர்ப்பில் 3 தலைப்புகளை முன்னால் வைத்து பிள்ளை வளருங்கள். குறிப்பாக ஒவ்வொரு தாய்மாவுடைய மனசிலையும் இடம் பிடிக்க வேண்டிய 3 தலைப்பு. அதுக்கு தந்தை அதுக்கு வழிகாட்ட வேண்டும். அதில் முதலாவது ஹுப்பு நபியிக்கும், நபியுடைய முஹப்பத்தை பிள்ளைக்கு ஊட்டுங்கள். நாங்கள் மதீனாவுக்கு போகிட்டால் தான் முஹப்பத்தை பற்றி பேசுகிறோம், அல்லது வருடத்தில் ஒரு நாள் எனதுக்கு ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத்துக்கு அன்றையோடைய கதை முடிஞ்சு. சில பிள்ளை வளர்க்கின்ற போதே உள்ளத்தில் நபியுடைய மஹப்பத்தை ஊட்டி வளருங்கள். ஹுப்பு ஆலி, என்னுடைய குடும்பத்துடைய மஹப்பத்தை ஊட்டுங்கள். திலாவத்தில் குர்ஆன், 3வது திலாவத்தில் குர்ஆனுடைய மஹப்பத்தை ஊட்டுங்கள். நீங்கள் எத்தனை புத்தகங்கள் புதுசாக படிக்க போனாலும்
இந்த புத்தகத்தை சைத்தாக்கி நீங்கள் மூதவித்தனத்தை ஆக்கிறாதீங்க. என்னதான் புத்தகம் படிச்சு நீங்கள் பெரிய படிப்பாளி ஆகினாலும் எதுக்கு கீழே தான். குர்ஆனுக்கு மேலே என்ன வைக்கலாம்? குர்ஆனுக்கு மேலே ஒன்றுமே வைக்க இயலாது. எல்லாத்துக்கும் மேலே குர்ஆன் தான் இருக்க வேணும். குர்ஆனுக்கு மேலே எது வைக்கப்படுகிறதோ அது முசீபத்தாக மாறிடும். அதனால் எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் இந்த புத்தகம் உங்களோட கையிலிருந்து நலிவிடக்கூடாது. ஆனால் கலட்டுவோம் என்று கர்ச்சனை செய்தான் இஸ்ரேலுடைய பிரதமர் அன்று பாராளுமன்றத்தில் குர்ஆனை கையில் எடுத்து அந்த மூதேவி, இப்போ உள்ள மூதேவியில் இதுக்கு முன்னால் போன ஒரு மூதேவி ஒருவன் சொன்னான், இந்த ஷைத்தானி புத்தகத்தை நவுதுபில்லாஹினா முஸ்லீம்களுடைய கையிலிருந்து கலட்டாட்டி எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ இயலாது, நிம்மதி இல்லை, கலட்டிய தீர்வோம் என்று முடிவெடுத்தால் அதனை இன்றைய முஸ்லீம்கள் கலட்டுறாங்க. எங்கள் ஒருவருடைய ஸ்கூலில் 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுடைய பெற்றோர் கூட்டம். அந்த பிரின்சிபால் சொன்னார், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மதரசா ஓடினீங்க, இது 4ஆம் ஆண்டு, அடுத்த தெரியுமா என்னது 5ஆம் ஆண்டு ஸ்கூலர்ஷிப் இருக்குது, அது இது மதரசா கடை வைக்கப்படாது. எல்லா பேரும் சரிதானே இருந்தால் ஒரே ஒரு பெற்றோர் அவருடைய பேசினார். அவர் மூணிக்கில்ல முடிய கார்ப்பு என்பதனால சார் காலையில் 7 மணிலேருந்து பிள்ளைகள் ஸ்கூல் இப்போ 2 மணி நேரம் கண்ணி வராங்க, பின்னத்துக்கு பாருங்க. இந்த 1 மணித்தியாலும் குர்ஆனுக்கு கொடுக்கறத நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க? ஒரே ஒரு தான் பேசினார். இப்படி ஆட்களை உருவாக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமருக்கு தெரியும். தனி முஸ்லிம் ஊரிலேயே இஸ்ரேல் பிரதமருடைய சிந்தனை உள்ள மனிதர்கள் ஸ்கூலை உருவாக்கி விட்டார்கள். இந்த நோம்புக்குள்ள ஒரு பிள்ளை குர்ஆன் ஹாஃபிஸ் ஆன பிள்ளை, அவங்க வாப்பாவும் ஹாஃபிஸ், சயின்ஸ் கிளாஸ் நடக்குது. அந்த பிள்ளை சொல்றது, சார் குர்ஆன் ஓதணும், கொஞ்சம் டைம் தாங்களே, நீ கிளாஸ் கூட டைம் வச்சுருங்க, பின்னர் அசர பின்னர் டைம் கொஞ்சம். அவர்கிட்ட நீ சயின்ஸ் படிக்கிறவல்லவா என்ன நீ? இல்லை இந்த குர்ஆன் மறந்துடும், கபரில் எனக்கு மறுமையில்னு சொன்ன, நீ கபரெல்லாம் நம்புறியா? செங்கலடியூரில் கிறிஸ்டியன் மாஸ்டர் இல்லை, ஏதாவது உள்ள முஸ்லீம் மாஸ்டர் தான். அவர் கேட்டால் நீ சயின்ஸ் படிக்கிறா, நீ இதெல்லாம் நம்புறியா, கபரை நம்புறியா? நீ சயின்ஸ் படிக்கிறன்னு அவர் என்ன சுருக்கம் அதில் நிறைய பேசினார். நீ முர்த்ததாகி என்பது தான். அப்போ அவர் எப்படி இருப்பார்? இப்படிலாம் பேசின மாஸ்டர் எப்படி இருப்பார்? இதெல்லாம் நினைக்கத்தான் இஸ்ரேலிய பிரதமர் கலெக்டரும் குர்ஆனை கலெக்டராக்கள் உருவாக்கி விட்டார்கள். அவங்களும் கூட இருக்கிறாங்க, பள்ளியில் வந்து ஜும்மா வந்து விட்டு போகிறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளை வளப்பிள்ளையே நபியுடைய மஹப்பத்தை ஊட்டுங்கள், குர்ஆனுடைய மஹப்பத்தை ஊட்டுங்கள், நெல்லடியாருடைய மஹப்பத்தை ஊட்டுங்கள். இவங்க செய்யலண்டா வீட்டுக்குள்ள நடிகர்களுடைய மஹப்பத்தை பிள்ளை கொண்டு வரும். பிள்ளைடைய தலைமுடியை பார்த்தா விளங்கும், பிள்ளைடைய லோம்ஸை பார்த்தா விளங்கும், பொம்பளைப்பட்ட உடுப்பை பார்த்தா விளங்கும் எங்கே போகுதுன்னு சொல்லி. இது யார் செஞ்ச மோசடி? பெற்றோர்கள் செஞ்ச துரோகம் பிள்ளைகளுக்கு. பிள்ளை வளர்க்கின்ற பொழுது ஆடு மாடு வளர்க்கிற மாதிரி சாப்பாடு மட்டும்தான் கொடுத்தது. அந்த பிள்ளைக்கு நபியுடைய மஹப்பத்தை ஊட்டவில்லை. நபியுடைய மஹப்பத்தை ஊட்டவில்லை. எத்தனை வயசுலேருந்து ஊட்டணும்? சில தாய் பிள்ளைய வயிற்றில் வச்சு கொண்டிருக்கலே ஊட்டணும். அது எப்படின்னு கேட்பாங்க. அது எப்படின்றது உள்ளம் திறந்தா விளங்கு. அன்னை காலத்தில் எங்களுடைய அண்டை நாட்டிலிருந்து மறைந்த மிகப்பெரிய ஒரு இறைநேசர், மிகப்பெரிய ஒரு ஆலிம் தான் அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர் அந்த தாய்கிட்ட சொன்னா, தாயே நான் அடிக்கடி கண்ணை மூடுனா ரசூலுல்லாஹ் முன்னால, அது தூங்குனாலே ரசூலுல்லாஹ் முன்னால, அவர் அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி கனவுல காண்பார். தாய் என்ன சொன்னா, இவர் ஒரு ஹாஃபிஸ், இவர் ஒரு ஆலிம், ஹனஃபி மதஹபுடைய ஒரு தூண், ஆங்கிலேயருக்கு எதிராக ஜிஹாத் பிரகடனம் செய்து முன்னுக்கென்று போராடிய மிகப்பெரிய ஒரு முஜாஹித். இப்படிலாம் இருந்தால் ரசூலுல்லாஹ் காண்பீங்க தானே, அந்த தானே சொல்லணும். அதொன்னும் சொல்லலை. அவர் சொன்னா, நபி அவர்களை நீங்கள் கனவுல காண்ப பாக்கியம் அது என்னுடைய உரிமைன்னு சொன்னான். இதொன்றையும் காரணம் சொல்லலை. அந்த பெண்மணி தைரியமாக சொன்னா, மகனே நீ இன்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டுகொண்டே இருக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது நான் தான் காரணம் என்று சொன்னான். என்ன செஞ்சிருப்பா? சொன்ன மகனை பார்த்து சொன்னா, ஆலிமாகிவிட்டார், பெரிய முஃப்தியாகிவிட்டார், முஜாஹிதாகிவிட்டார், உலகத்து மனிதர்கள் ஒருவர் ஆகிவிட்டார். ஆனால் ரகசியம் இங்கல்ல, தாயுடைய மடிதான். அந்த பொம்பளை சொன்னா, இந்த மடியில நடந்த சாதனை அது.
என்ன சாதனை? நீ பிறந்ததிலிருந்து பால்குடி மறக்கும் வரையில் ஒரு சொட்டு பாலாவது நான் உது செய்து பிஸ்மி சொல்லி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதாமலுக்கு உனக்கு புகட்டியதே கிடையாதுன்னு சொன்னார். சில வீட்டில் பெண்களுடைய வேலை பளு தெரியும். அவங்க அப்படி இருந்தும் இப்படி வந்து கலந்து கொள்வதை பெரிய ஒரு முஜாஹதா தான். அல்ல அதுக்கேற்ற மாதிரி உள்ளத்தை எல்லாம் நிச்சயமாக திறந்து கொடுப்பாங்க. கணவனுக்கு என்ன நேரத்தை டீ ஊற்றணும் டைம் தெரியும். பிறந்த பிள்ளை எத்தனை மணிக்கு பால் கொடுக்கணும் டைமை கேட்டு பாருங்க. கணவன் எப்போ டீ குடிப்பார்? காலையில் எத்தனை மணிக்கு, மத்தியானம் பின்னேரம் டைம் தெரியும். இந்த குழந்தை 6 மாத குழந்தை, 1 வயசு குழந்தை, பிறந்த குழந்தை எத்தனை மணிக்கு பால் குடிக்கும், எப்போ தயாராகணும் தெரியும் தானே டைம் எப்படின்னு. அந்த டைம் எல்லாத்திலையும் நடுநிசையாக இருக்கும், கடுமையாக தூக்கமான நேரமாக இருக்கும், நோயாளியாக நேரமாக இருக்கும், கடும் வேலை வெட்டியாக இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் அது வரும். அப்படி இருந்தும் உதுவோட பிஸ்மியோட ஸலவாத்தோட இந்த பால் ஊட்டப்பட்டது சொன்னார். இந்த முஜாஹதா தான் நான் பாலை மட்டும் ஊட்டவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு மஹப்பத்தையும் சேர்த்து தான் ஊட்டினேன். அதுதான் மகனே உனக்கு இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பை காட்டுகிறது என்று அந்த தாய் சொன்னாங்க. அப்படியே அவங்க வளர்க்கப்பட்டவர்கள் தான் ரவுதாவுக்கு முன்னால் வந்து உயிரையே அர்ப்பணம். ஒரு பெண்மணி வந்தார். ஹஸரத் ஆயிஷா தன்னை கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய கபர் எங்கேன்னு கேட்டா, காட்டப்பட்டது. போனார், சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து சில வார்த்தைகளை பேசினார். சத்தமிட்டு போட்டா விழுந்தா மனுஷி மயங்கமாயி அவிடத்தையே உயிர் போய்விட்டது. உயிரை அர்ப்பணம் இந்த கபருக்கு. கபரின் அந்த சாக்கினுகு யார சொல்லலாம், நீங்க இருக்கின்ற கபருக்கு இந்த உயிரையே தருகிறேன். நீங்க தான் கொடையுண்டா என்ன, சிறப்புண்டா என்ன, பத்தினித்தனம்ண்டா என்ன என்பது இந்த கபருக்குள்ள தான் இருக்குது. உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை, இங்கிருந்து போனதான் அங்கே மிஞ்சி இருக்கிறது என்று. அதுக்கு அடுத்ததான் சொன்னார், நீங்க ஷஃபாத்துக்குரியவர்கள். எப்ப ஷஃபாத்து தேவை? அலஸ்திராத்தி இதாமா ஜல்லத்தில் அக்தாமு, சிராத்தில் கால்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய ஷஃபாத்து தேவை. அப்துல்லா பின் சமுரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாம சஹாபி ரஹ்மத்துல்லாஹி கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அல் கவுலுல் பதிய என்ற கிதாப். யாரெல்லாம் உலமாக்கள் ஸலவாத்தின் சிறப்புண்டு கிதாபு எழுதினார்களோ அவர்கள் எல்லாமே அல் கவுலுல் பதியில கை வச்சாமலுக்கு எழுதினது கிடையாது. அந்த அளவு அல்லாம சஹாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அல் கவுலுல் பதியில ஸலவாத்தை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பற்றியும் அவருடைய முகப்பத்தில் மனசை பறிகொடுத்து பரிதவிக்க நல்லடியாருடைய நினைவுகளை பற்றியும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க, ஃபலாயிலே துரூஸ் ஷரீஃப்னு சொல்லி, ஸலவாத்தின் சிறப்புன்னு சொல்லி. அதிலேயும் அதிகமான அந்த பதிவுகள் அல் கவுலுல் பதியிலிருந்து தான் எழுதிக்கிறார். அதில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் கவுலுல் பதியில அப்துல்லா சமுரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நடந்து கொண்டு போகிறார், தடுமாறுகிறார், முட்டுக்காலில் விழுகிறார், பிறகு எழும்புகிறார். நடக்க இயலா அவருக்கு. ஏன் நடக்க இயலா? வாழ்ந்த வாழ்க்கை. நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அங்கதான், இங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படிதான் சிராத்தில் நடக்கலாம். இன்னோட மனவீச்சைப்படி யகுதியத்தையும் நஸ்ரானியத்திலையும் வாழ்க்கையில் நடந்துவிட்டு அங்க போய் சிராத்தில் நீங்க பறக்க இயலாது வந்து இந்த நடதான் அங்க வரும். ஷரியத்துக்கு சுன்னத்துக்கு இங்கே தடுமாறுனா சிராத்துல் முஸ்தகீம் என்ற கால்கள் தடுமாறும். சொல்ற மனிதன் தடுமாறுகிறார். அந்த நேரத்தில் சல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய ஸலவாத்து வந்து அவரை நிமிந்து நிற்க சொல்லி நேராக நடக்க வைத்து விட்டது. என் மீது கொண்ட மஹப்பத்தும் ஸலவாத்தும் சிராத்தில் அந்த காட்டரபி சொல்கிறார், அலஸ்திராத்தி இதாமா ஜல்லத்தில் அக்தாமு, சிராத்தில் நடக்க இயலாமல் கால்கள் தடுமாறுகின்ற நேரத்தில் யா ரசூலல்லாஹ் உங்களுடைய மஹப்பத்தும் ஸலவாத்தும் எனக்கு அந்த உறுதுணையாக வர வேண்டும். சார் என்ன சொல்கிறேன், ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் என்ன பேசுறது, அங்கிருந்து என்ன நாங்கள் புக்கிங் பண்ணுறது, என்ன எடுக்கிறது. உலமாக்கள் எழுதுறாங்க, மதீனாவுக்கு போனால் அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா, நான் சுவர்க்கத்திலே சுத்துறேன் என்று இருக்கணுமா அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு சுற்றணும். இல்லைண்டா ஒரு பெரிய பஜாரில் சுத்துறேன்னு தான் நினைப்பு வரும். கடைகள் சாமான்கள் நீங்கள் கண்டிங்களா 2 ரியால் கடை இல்லை, 2 ரியால் 5 ரியால் கடை இல்லை, 2 ரியால் கடை அங்கே இருக்கு, எங்கே போகமா
எப்படி மக்கள் ஏமாந்து கொண்டு அழைக்கின்றார்கள். அதான் சொன்ன அந்த புறாவும் கழுகும். ஹாஜி கழுகு பார்வையுள்ளதாக மாறிடக்கூடாது, புறாவுடைய பார்வையுள்ளதாக மாறி. பல கழுகு பார்வையுள்ளார்கள் தான் சாமான கட்டி எடுத்து இதுதான் ஹஜ்ஜி நினைச்சிட்டு வருவார்கள். புறா பார்வை உள்ளவர்கள் செய்தி கொண்டு வருவார்கள், அங்கிருந்து சமைஞ்சு கொண்டு வருவார்கள். சொன்னால் ஏன் சுவர்க்கம் என்று சொல்லுகிறோம்? சுவர்க்கத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்குதான் இருக்கிறார்கள். தலைவர் உள்ள இடம்தானே இடம். தலைவர் இல்லாத இடத்துக்கு எப்படி சுவர்க்கம் என்று சொல்கிறது? சுவர்க்கத்தின் தலைவர் இங்குதான் இருக்கிறார், ஆகவே இது சுவர்க்கம்தான். சுவர்க்கத்தில் தலைவி அங்கால பக்கத்தில் இருக்கிறார். சுவர்க்க நன்மார்கள் சஹாபாக்கள் பக்கியில் இருக்கின்றார்கள். சுவர்க்கத்து கிணறு மதீனாவில் இருக்கிறது, சுவர்க்கத்து தோட்டம் மதீனாவில் இருக்கிறது. ரவுலா மாபைன கபரியோ மெம்பரி ரவுலத்தின் ரியாலுல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய பூமி அங்கே இருக்கிறது. அதனால் நான் சுவர்க்கத்தில் நடமாடுகிறேன் என்று எங்களையே நாங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள் கவலைகள் எல்லாம் கொஞ்சம் ஒருமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில காபத்துல்லாவில் ஒரு நாளைக்கு 120 ரஹமத் இறங்கிறது. அப்படி உலகத்தின் பள்ளிகளுக்கு அதை பரவி செல்கின்றது. அதை விடவும் அதிகமான அருள் ரஹமத் இந்த கபரிலே இறங்குகிறது, ரசூலுல்லாஹி கபரிலே இறங்குகிறது. அதிலிருந்து நான் என்னுடைய கல்புக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்வது, எப்படி எடுக்கிறேன்னு யோசிப்போம். இந்த காலத்தில் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை பெருசா. இந்த ஃபோன் நாங்கள் ஓன் பண்ணிட்டா எங்கேருந்து வருகிறது, இந்த வீடியோ எங்கேருந்து வருகிறது, இந்த ஆடியோ எங்கேருந்து வருகிறது, எப்படி இந்த எலக்ட்ரானிக் சாமான்கள் இந்த வேவுகளை, இந்த அலைகளை, ஒளி அலைகளை எப்படி இழுத்தெடுக்கிறதோ விளங்குதானே. சில இந்த ரஹமத்துடைய அலைகள் கொட்டும் மழையாக கொட்டி கொண்டிருக்கிறது. உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக இருந்தால் அது உள்ளுக்கு இழுத்தெடுத்துக் கொள்ளும். எவ்வளோ முஹப்பத் உள்ளுக்கு எடுக்கிறது. கையில் இருக்கிற ஃபோன் இழுக்கிறது விளங்குது தானே, பார்க்கிறோம் தானே என்ன என்று சொல்லி. கல்பு அது உயிரோட்டம் உள்ளதாக இருந்தால் அது இழுத்தெடுக்கும். அப்போ எங்களுக்கு சில நினைவுகள், உணர்வுகள், பாடங்கள் எங்களை கல்வை எங்களுக்கு சொல்லித் தருது. அதனால் சுவர்க்கத்தில் நான் நடமாடுகிறேன் என்ற உணர்வுடன் அங்கே இருக்கிறது. சில இந்த ஹரத்துடைய கண்ணியம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் மதீனத்து ஹரமும் மா பைன ஈரின் இலா ஸௌர். ஹரம் ஈரிலிருந்து ஸௌர் வரையும் அது புனித பூமியாக இருக்கிறது. அதுக்கு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளணும். ஃபமன் நஹதஸ ஃபியா ஹதஸன் அவ் ஆவா முஹதிஸன், யாராவது பாவிகள் இங்கிருந்து பெரும்பாவம் செய்துவிட்டு அப்படியே வந்தீங்கண்டா, அல்லது அங்கே ஏதாவது ஷரியத் சுன்னத்துக்கு முரணாக அங்கே குழப்பங்கள் செய்தீங்கண்டா கவனம், ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபக்கேடு உங்கள் மீது உண்டாகும். இந்த ஹாஜிகள் சாபக்கேட்டுக்குரிய ஹாஜிகளாக மாறிவிடுவார்கள். அதனால தான் ஹாஜிகளுடைய பயணத்தின் முதல் வேலை தௌபா. பாவ கரையோடு பேய்க்கிறாதீங்க, செஞ்ச பாவ உணர்வோடு பேய்க்கிறாதீங்க, பாவ சிந்தனையோடு பேய்க்கிறாதீங்க. பாவத்தின் இன்பம் உள்ளத்தில் வெளிப்படுகின்ற அசிங்கமான அந்த கல்வோடு பேய்க்கிறவானாது. அதுதான் சொன்னோம். அதனால ஹஜ்ஜிக்கு முன்னால் நோன்பை தந்தார். ஹஜ்ஜிக்கு முன்னால் நோன்பு ஏன் தரப்பட்டது என்றால் அந்த ஃபதஸவ்வது, ஹஜ்ஜிக்கெல்லாம் சொல்கிறான் ஃபதஸவ்வது, தயாரிங்க. நீங்கள் தயாரிப்புண்டா பேக்கில் ஹட்டில் சாமா மட்டுமே ஃபைன் ஹைர ஜாதி தக்வா, தயாரிங்க. தக்வா எங்கேருந்து எடுக்கிற? மற்ற சாமான்லாம் கடையில் வாங்கலாம், இது எங்கேருந்து எடுக்கிற? இது எடுக்கிறது நோம்புல இருந்து. எடுக்கலையே, நோன்பு வைத்தேன், அவன் ஏமாந்து வைத்தீங்க. ஹஜ்ஜிக்கு போகிற சாமான் நோம்போட போயிடுச்சு. ஹஜ்ஜை கொண்டு போகிற மெயின் சாமான் நோம்பு கொண்டு வந்துச்சு, போயிட்டு நோம்பு எடுத்து இல்லையா? லஅல்லக்கும் தத்தகூன், நோம்பு வந்தது தக்வா தருவதற்கு. அந்த தக்வாவில பூர்ணத்துவம் தான், இறுதிப்பத்து. எல்லாத்தையும் உட்டறிஞ்சு கொண்டு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய மஹப்பத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இறுதிப்பத்தை அழைத்துக்கா கொண்டு அப்படியே இடம் பிடிக்கிறது பள்ளியில். தக்வாவுடைய தூய்மை அது எடுத்திருந்தா ஹஜ்ஜி உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அது இல்லைன்றா கொஞ்சம் சிக்கலாகத்தான் மாறும். எனவேதான் அப்படி தௌபா இல்லாமல் சும்மா ஒவ்வொரு உலகத்திலேயே சிட்டிகளை தரிசிக்க போகிற மாதிரி, புதுநம்ப நுவரெலி பார்க்க போகிற மாதிரி, கண்டி பார்க்க போகிற மாதிரி, டில்லி பார்க்க போகிற மாதிரி அப்படி போனீங்கன்னா ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன், அல்லாஹ்வுடைய மலக்குடைய மனிதர்களில் எல்லாருடைய சாபக்கேடு உண்டாகும். ஏன்? ஹரத்தை விளங்காத ஒருவன் வந்திருக்கிறான்.
ஹரத்துடைய கண்ணியம் விளங்காத ஒருவன் வந்திருக்கிறான், ஹரத்தின் புனிதத்துவம் விளங்காத ஒரு அசிங்கமான ஒரு ஆள் வந்திருக்கிறார், அவருக்கு லானத்து தான். மட்டுமல்ல பலா யுகபலமின் சர்வம் வல அதிலும் அவருடைய ஃபர்லும் கபூலாக மாட்டாது, அவருடைய நஃபிலும் பதுக மாட்டாது, அவருடைய எந்த அமலுமே கபூலாக மாட்டாது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார்கள். எனவே சோழர்களே, அந்த இடத்துக்கு நாம் கொண்டு போகிற மக்காவை நோக்கிய பயணத்தில் இறையச்சம் என்ற கட்டிச்சாதம் வர வேண்டும். மதீனாவை நோக்கிய பயணத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு மஹப்பத் என்ற கட்டிச்சாதம் வர வேண்டும். மதீனாவை நெருங்குகின்ற ஒரு மனசு அப்படியே மாறிவிட வேண்டும், எங்கே போகின்றோம் என்று. எல்லையிலிருந்து நாம் துவாவை ஆரம்பித்து அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். உலமாக்கள் மத்தியில் ஸலவாத்தா குர்ஆன் திலாவத்தா என்ற ஒரு கருத்து மோதல் இருக்குது. இறுதியாக சொல்ல குர்ஆன் திலாவத் எப்போதுமே முதன்மையானது தான். ஆனாலும் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் ஸலவாத் தனித்துவம் உள்ளதாக இருக்குது. உதாரணமாக வெள்ளிக்கிழமையில் வளமை ஓதுகிற குர்ஆன் திலாவத்துக்கு பிறகு ஸலவாத்தே தான் ஓத வேண்டும் அதிகமாக. அதேபோல் மதீனா பயணத்தில் நான் வளமை ஓதுகிற குர்ஆனை ஓதிட்டு மற்ற முழுக்க ஸலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஸலவாத்து அல்லாஹ் தன்னையும் மலக்குகளையும் முன்னிறுத்தி சொன்ன ஒரு கட்டளை. உலகத்தில் எந்த ஒரு கட்டளையும் இப்படி முன்வைக்கல. இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்று அல்லாஹ்வும் மலக்குமார்களின் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள் என்று முன்னால் அந்த முகவரையை வைத்துட்டு தான் சொன்னாதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அதனால் உலமாக சொல்கிறாங்க, ஸலவாத்தின் சிறப்புக்கு இது ஒன்றுமே போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அல்லாஹ்வே தன்னுடைய முதலாவது வேலையாக மலக்குகள் அதுக்கு அடுத்ததாக சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன்டா, இதுக்கங்கால ஸலவாத்துக்கு சிறப்பு சொல்ல தேவையா? அதனால குர்ஆன் திலாவத்துக்கு அடுத்ததாக ஸலவாத்துக்கு நேரம் கொடுக்க வேண்டும். மதீனா பொறுத்தவரையில் அதிகமாக நாங்கள் ஸலவாத் ஓதுகின்ற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். இப்போ இருந்தே ஸலவாத் ஓதுறேன், ஒரு நாளைக்கு 2000 ஸலவாத் ஓதுறேன். ஏன் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போகிறேன். என்னுடைய நெருக்கமானவர்கள் நேசர்கள் குடும்பத்தை சந்திப்புகின்ற நாங்கள் அவனுடைய விருப்பமான சாமான் சேர்ப்போம். என் பிள்ளைக்கு இதுதான் விருப்பம், அது இங்கேருந்து கொண்டு போவோம். நாட்டிலேருந்து வாரீங்க, எனக்கு என்ன கொண்டு வந்தீங்கடா சொல்ல, இந்த நாட்டில் அங்கில்லாத சாமானம் நீங்கள் எப்படி சேர்ப்போமோ ரசூலுல்லாஹி சார் என்ன கொண்டு போகிறது? நான் ஸலவாத்து ஓதி 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 இந்த ஸலவாத்தை நாங்கள் கொண்டு போகிறது. வெறும் ஸலவாத் அல்ல, மஹப்பத்துடைய ஸலவாத்து. ஸோ நான் பொதுவாக ஸலவாத்து ஓதுனா ஒரு மலைக்கு எட்டி வைப்பார். ஆனால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் என்னுடைய மஹப்பத்து நிறைந்த மக்கள், மின் அஹ்லி முஹப்பத்தி, என்னுடைய மஹப்பத்துக்குரியாக்கள் எங்கிருந்து ஸலவாத்து ஓதினாலும் நான் அஸ்மா மின்ஹு வ அரிஃபுஹும், யாரென்று எனக்கு விளங்கி கொள்ளுவேன், அதெல்லாம் கேட்கிறேன்னு சொன்னார்கள். நாம் இங்கிருந்து ஸலவாத் ஓதுகிறோம், மலக்கு கொண்டு போக தேவையில்லை. நாம் இங்கிருந்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு சொன்னால் அஸ்மா மின்ஹும், நான் கேட்கிறேன்னு சொன்னார்கள். நீ உலகத்தின் பொங்கல் ஸலவாத் ஓதுறீங்க, அது எனக்கு காதுக்கு கேட்குது. எப்படி கேட்குது? மஹப்பத்துடைய தொடர்புல கேட்குது. இது விளங்குற கஷ்டம் இல்லானே. உலக நாட்டில் எங்கேயோ பேசுகிறார், இங்கே ஃபோனில் விளங்குதா இல்லையா? அது பேசி 5 மணி நேரத்துக்கு பிறகு இங்கே வருது, அரை மணி நேரத்துக்கு பிறகு வருகிறது. அங்கே பேசத்தில் இங்கே கேட்கலாமா இல்லையா? லைவில் போகுதுன்னு சொல்லுவோம். லைவில் போகுதுன்ற கருத்து என்ன? அங்கே நடந்து 5 நிமிஷத்துக்கு பிறவா ஸலவாத்து லைவில் போகும். அங்கே என்ன லைவ்? மஹப்பத்துடைய லைவ். அது அவங்களுக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ண ஏழுமண்டா உண்டு பண்ணி கொள்ளுங்க. மலக்கு மூலம் அனுப்ப தேவையில்லை, நான் டைரெக்டாகவே அனுப்புகிறேன் என்று. அறிவுகும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். எப்படி தெரியும்? முஹம்மது ஸல்லல்லாஹு யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் யாருன்னு முஹம்மது ஸல்லல்லாஹு தெரியும். நான் சொல்கிறோம் அவர் எங்கிட்ட குடும்பம் உண்டு, அவர் மாறி என்ன சொல்லுவார்? அப்படி அவர் எங்களோட குடும்பம் இல்லை, அப்படி சரி வருமா? நான் சொல்ல இவர் எங்கள் மாமாண்டு, அவர் என்ன சொல்லணும்? தெரியாதுன்னு சொன்னால் சரி வருமா? அவர் சொல்ல இந்த மருமகன் சொல்லணும். நான் சொல்ல இவர் எங்கள் தம்பி இல்லை, அவர் என்ன சொல்லணும்? மாறி அவர் நான் சொல்லணும், அப்பன்னு சரி வரும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வா அறிவுகும், எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்ற கருத்து என்ன? நாங்கள் சொல்லணும், எனக்கு உலகத்தில் முதன்மையான மாரிஃபத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்.
அப்படி சொல்ல ஏழுமன்னா எங்களை நினைக்கலும் நபி அவர்களுக்கு நான் ஸலவாத் ஓதுறது நான் தான் ஓதுறேன் என்பது இப்போதிருந்தே விளக்கணும். அப்படி ஓதுனாக்கள் கிட்ட வந்து பெரியொரு சாதனையை செஞ்சுட்டு போனார்கள். இப்படி உள்ளார்கள் உலகத்தின் துங்கல்ல நம்ம ஸலவாத் ஓதுனாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் கிட்டிருந்து ஓதுற மாதிரி கேட்டார்கள். அந்த முஹப்பத்தால உள்ளத்தை நிறைச்சார்கள். தூரம் என்பது அவங்களுக்கு தடையாயிருக்கல, கிட்ட இருப்பதும் தூர இருப்பதும் ஒன்றாக்கா இருந்தது. உலகத்தின் தொங்கல் இருந்தாலும் ரவுலாவுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி மனோநிலை அந்த முஹப்பத் அவங்களை கொண்டு போய் சேர்ந்து விட்டது. அப்படியான மக்கள் வரலாற்றில் ஒரு சில ஆக்கள் அங்கே இங்கே என்று ரவுலாவுக்கு முன்னால் வந்து உலகமே காணாத ஆச்சரியமாக நிகழ்ச்சி போனார். ஹிஜ்ரி 555 அல்லாமா ரிஃபாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள். ஹஜ்ஜிலிருந்து முடிச்சுட்டு ரவுலா நோக்கி போகின்றார்கள். போகின்ற வழியிலேயே சில கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தார்கள். ஃபிஹாலத்தில் புஅதி குந்து ரூஹி உர்சிலுஹா துகப்பிலுல் அர்து அன்னி வஹிய நாயிபத்துன். நான் தூரத்தில் இருந்து என்னுடைய ஸலவாத்துக்களை அனுப்பி கொண்டிருந்தேன். இடையில இந்த பூமி தான் தடையாக இருந்தது. பூமியின் ஊடாகத்தான் வந்தது. வஹாதிஹி தௌலத்துல் இஷ்பாஹி கத் ஹலரத். இப்போது அந்த இடைவெளியில் நெருக்கமான இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம், இடைவெளி நீங்கிவிட்டது. எனக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடைவெளியாக இந்த பூமியை கடந்து வந்து விட்டேன். துடிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் முத்தத் யமீனுக கை தஹலா நஃப்ஸி. இந்த கரங்களை நீக்குங்களேன், என்னுடைய உதடுகள் தஹலா சபத்தி, உதடுகள் அவைகளை முத்தமிடும் பாக்கியம் கிடைக்குமே என்று சொன்னதுமே கை வந்தது, முத்தமிட்டார்கள். இதை 555 இந்த நிகழ்வு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் உள்ளத்தில மஹப்பத்தை நிறைத்து வாழ்ந்தவர்கள் அங்க வந்து ஒரு சாதனையை செய்துவிட்டார்கள். அதன் தொடரில் பின்னால அல்லாமா ஜாமி ரஹ்மத்துல்லாஹி ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகின்றார்கள். வந்து அவர்கள் ஒரு கவிதை ஒன்று, நீளமான கவிதை ஒன்று, மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி ஸலவாத்தின் சிறப்பில் அந்த கவிதை அப்படி எழுதியிருக்கின்றார்கள். ஆச்சரியமான ஒரு கவிதை. அவருடைய உள்ள கிடக்கையில் இருக்கின்ற அந்த உணர்வுகளை அள்ளி வீசுகின்ற ஒரு கவிதையாகத்தான் அது இருந்தது. பாரிசியில் அந்த கவிதையை படித்து கொண்டு வருகின்றார்கள். நான் ரவுதாவுக்கு முன்னால் இருந்து ரசூலுல்லாஹை முன்னோக்கி நான் படிக்க போறேன் என்று வருகின்றார்கள். மக்காவில் இருந்து அவர்கள் தயாராகின்றார்கள். மதீனாவுடைய உணர்வு மக்காவிலே மிகைத்து விட்டது. இப்போது ரசூலுல்லாஹ் கனவுல வந்து மக்காவுடைய அதிகாரிகிட்ட சொன்னார்கள், ஜாமி வந்திருக்கிறார், அவரை கொஞ்சம் அனுப்ப வானாது, அவர் என்னுடைய மஹப்பத்தால் துடிதுடித்து வருகிறார், அவர் இங்கே வந்து என்ன நடக்குமோ தெரியாது, அவரை இங்கே தடுத்து வைங்க என்று மன்னர் சரியா விலங்கல்ல அவர் பிடிச்சபடி ஜெயிலில் போட்டார். அவர் பிடிக்க போகிறார், வேற வழியால வர பார்த்தார். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன ரெண்டாவது வந்து கனவு சொன்னார்கள், அவர் ஒரு பாவி அல்ல, குற்றவாளி அல்ல, எனக்காக நீ மனசை பறிவுடுத்த ஒரு நேசர், அவரை கொஞ்சம் ஆறுதலாக அனுப்புங்க, இப்போ உடனடியாக அனுப்பிட வானாது என்று சொல்லி அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு பிறகு அனுப்பப்படுகிறார். வந்து அவர் அந்த கவிதைகளை படிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை நோக்கி வருகின்ற அந்த எல்லையிலே சொல்கிறார், நசீமா ஜாலே பபத்ஹாயே குஸர்குன் அஹ்வாலம் முஹம்மதரா கபர்குன். இந்த பத்ஹாவுடைய இடத்திலிருந்து வீசுகின்ற காற்றில் அந்த நறுமணம் என்னை கடந்து செல்லுகிறது. ஏன்னா பத்ஹாண்ட இடம், அங்கிருந்து காற்று வீசினா அந்த காற்று ரவுதாவை தாண்டி வரும். இந்த ரவுதாவிலே முஹம்மது ஸல்லல்லாஹுடைய வாசத்தை அள்ளி கொண்டு வருகிறது. அந்த வாசம் என்ன தூண்டுகிறதே என்று சொல்கிறார். சொல்ல இந்த காற்று வீசினா என்ன தெரியும்? காற்று வீசினா காட்சி தெரியுமா? இல்லையே, திரையில தான் காட்சி தெரியும். காற்றில் என்ன வரும்? காற்றில வாசம் வரும். இவர் சொல்கிற வாசம் இருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹுடைய வாசம். பத்ஹாவிலிருந்து வீசுகின்ற காற்று, அந்த வாசம் படுகிற கல்புடைய நேசம் இருக்கிறது. கல்புடைய நேசம் உள்ளவனுக்கு தான் அந்த வாசம் படும். இவர் அவ்வளவு நேசத்தோடு வருகிறார். சொல்லுகிறார், பத்ஹாவிலிருந்து வீசுகின்ற காற்று என்னை கடந்து போகின்றது. ஜஅஹ்வாலம் முஹம்மதரா கபர்குன். முஹம்மது ஸல்லல்லாஹு எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய காலத்து என்ன, எதுக்கு இப்ப உள்ளத்தில் அந்த ஆர்வம் துடிப்பு வந்துட்டது. வார போற ஆட்கள் எல்லாம் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹுடைய ரவுதாவுடைய செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்.
துஹி சுல்தானே ஆலம் யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தான் இந்த அகிலத்தின் ராஜாவாக இருக்கின்றீர்கள். மண் அவருக்குன், இந்த பாவியான என்னையும் ஒரு பார்வையொன்று பார்க்க மாட்டீர்களா? ஜமஹஜூரி பராமதி யானே ஆலம் தரஹம் யா ரசூலல்லாஹ் தரஹம், அல்லாஹ்வுடைய ரசூலே என் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்களேன். இப்படி தொடர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் வர்ணனை செஞ்சு, உடுப்புக்களை வர்ணனை செஞ்சு அப்படியே பேசிக்கொண்டே போகிறார்கள். சில மஹப்பத்துடைய பரிமாற்றம் தான் ரவுலாவுடைய ஹக்கீகத். சும்மா போய்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிப்பட்டுவார்கள். இன்றைக்கு அது எந்த அளவு பாழாக்கப்பட்டது என்றால், மக்கள் அது லைனில் ஒரு மணித்தேரத்துக்கு மேலே நிற்கணும். ஒரு மணித்தேரம் 1.5 மணித்தேரம் லைனில் நின்று 1 நிமிஷம் தான் அவடத்தை கழிக்கலாம், அது மேலே நிற்கலாம். அந்த 1 நிமிஷம் ரவுலாவுக்குள்ள, 1 நிமிஷமும் இல்லை, அரை நிமிஷம், இந்த அரை நிமிஷம் ரவுலாவை பாஸ் பண்ணுறதுக்கு 1 மணித்தேரத்துக்கு மேலே அங்கே நாங்கள் லைனில் நின்று வந்து அதுக்குள்ளே ஃபோன் எடுத்துக்கொண்டு வீடியோ பண்ணிக்கொண்டு அந்த சந்தர்ப்பத்தையே நாசமாக்கிட்டு போகிறாங்க. அங்கால பார்த்தோம்னா எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய அந்த கபருக்கு முன்னால் அங்கே ரவுதா இருக்குது, ரவுதா ஜன்னா, அதுக்கு வருஷத்தில் 1 தான் ஒரு ஆளு கிடைக்கும். அந்த வருஷத்தில் 1, சரி நாங்கள் 1 தானே போகிறோம், அதுக்கு 1 மணித்தியாலும் இல்லை, 2-3 மணித்தியாலும் நிற்கணும். அங்கே கூட்டமாக நின்று திருப்பி அவங்க இஞ்சால நின்று லைனில் நின்று அப்படியே 2-3 மணித்தியாலும் நின்று வந்து அதுக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம் தான். அதுக்குள்ளேயும் மக்களுக்கு என்ன செய்யறது தெரியாது, தடுமாற்றத்தை அதிலேயும் வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சென்ற வருஷம் உம்ராவுக்கு போன நேரத்தில் இத்திகாஃப் இருந்த மதீனாவில், அப்போ எங்களுடைய நாட்டுடைய உலமாக்கள் அங்கே சில ஆட்கள் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. மதீனா ஜாமி இஸ்லாமியாவில் இல்லை, மதீனாவில், மதீனா மஸ்ஜித் நபவியில் பண்றஸ்தாவம் நடக்குது, அதில் ஓதுறாங்க. அவர் சொன்னாங்க, ஹசரத் அவருடைய பயானில் சொன்னார், அவர் சொல்கிறார், ஹசரத் உஸ்தாதங்க அவர் சொன்னார், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கனவுல வந்து கவலையோடு செஞ்ச செய்திதான் இந்த இடத்தில் நடக்கின்ற சில அதிருப்தியான விடயங்கள். 2 விஷயங்கள் முக்கியமாக சொன்னாங்களாம். ஒன்று, பெண்கள் அந்த இடத்துல அசிங்கமாக வருது. எவ்வளோ நபிக்கு முன்னால் போகிறோம், எவ்வளோ கண்ணியமாக போகணும், எவ்வளோ முறைகளை பத்தினித்தனமாக போகணும். எங்களுக்கு இடங்கு அதில் போகல பொம்பளை சும்மா ஊட்டியில் உடுக்கிற மாதிரி உடுத்துட்டு போகிறாங்க. உடுப்பக்கிழமை ரோட்டில் திரிகிற மாதிரி ரவுதாவுக்கு முன்னால் போகிறாங்க. வந்து ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, எங்களுக்கு விளங்குது என்ற உணர்வே கிடையாது. அந்த பொம்பளை அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை நோவிச்சு கொண்டு போகிறாங்க. ஏன் அவங்க பத்தினித்தனம் படிக்கல, இல்மில்லாத மடத்தனத்தில் வாழ்க்கையை சீரழிச்சு போட்டு ரவுதாவுக்கு போய் என்னத்தை சாதிக்க போகிறாங்க, லானத்தை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனசை அந்த பெண்கள் நோகடிச்சிட்டு வராங்க. ஏன் ஒழுங்கா உடுக்க தெரியாது, எப்படி உடுக்கணும்னே தெரியாத பொம்புளைகள் அந்த இடத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயினைப்படுத்திட்டு வராங்க. அடுத்தது, ஆண்களும் பெண்களும் ஹைஃபோனை கையில் எடுத்துக்கொண்டு வீடியோ பண்ணிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை நோவினப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 நோவினையும் இங்கே நடக்குது என்ற செய்தியை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஸ்தாதுக்கு சொன்னதாக, அவர் தன்னுடைய மாணவனுக்கு சொன்ன செய்தியை அவர் எங்களை ஜமாத்துக்கு ஜமாத்துக்கு அவர் சொன்னார்கள். எனவே சொல்ல கண்ணியமாக அந்த இடத்துல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதனால் நெல்லடியார்கள் எப்படியெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து தங்களை ஆக்கி கொண்டார்கள், அந்த மஹப்பத்தை பரிமாறினார்கள். அந்த மஹப்பத்தை நாங்கள் படிக்க வேணும், எடுக்க வேணும். சஹாபாக்களுடைய வரலாறு முழுக்க அது தாங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களை பெண்களுக்கு மத்தியில் கூட ரசூலுல்லாஹுடைய மஹப்பத் மிகவும் எள்ளமுறியதாக, அதுதான் அவருடைய அளவு. எங்களை பார்வைக்கு எள்ளமுறியது தெரியும். உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கடி செய்தி ஒன்று பரவிச்சு. அப்போ அந்த நேரத்தில் கல்லோலப்பட்டு மதீனால மக்கள் எல்லாம் அப்படியே சிதறிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்துன்னு தெரியாமலுக்கு ஒரு பொம்பளை மதீனாவிலிருந்து வெளியாகி வந்து ரசூலுல்லாஹ்வை காணணும்னு ஓடிக்கொண்டு வருகிறா. வந்து இடையில வந்து கேட்கிறா, ரசூலுல்லாஹ் எங்கேன்னு சொல்லி. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி தெரியா, ஆனால் உன்னுடைய கணவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். கணவன் ஷஹீதா என்று ஓடி போகல, இன்னாலில்லா சொல்லிட்டு கணவனுடைய ஜனாசாவை பார்க்கல. அவர் ரசூலுல்லாஹ்வை தேடி போனார். அங்கால செய்தியோட தந்தை ஷஹீதாயிட்டார்.
தந்தையாண்டு கேட்கல, இன்னாலில்லா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எங்கன்னு கேட்டார். அடுத்த செய்தி வந்து மகனும் ஷஹீதாயிட்டார். மகனா என்று அவ அந்த இடத்தை தடுமாறல. ரசூலுல்லாஹ் எங்க கேட்டார், முன்னேறி காட்டப்பட்டது. அங்க சொல்ற சகோதரன் ஷஹீதாகிவிட்டார். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் ஆதாரம் 4 தான். முதலாவது தந்தை இருந்தார், திருமணம் முடிச்சவனும் கணவர் ஆயிட்டார். அதுக்கு கூட சகோதரர் இருப்பார், பெற்றெடுத்த பிள்ளை. 4 ஒன்றில்லாட்டி ஒன்று மாறி மாறி இருப்பாங்க. 4 பேரும் ஒரே யுத்தத்தில் ஷஹீதாட்டார்கள். நாளையும் இழந்த இழப்பு எவ்வளவு பெரிய பாரமாயிருக்கும். இவ்வளவையும் தாங்கிக் கொண்டு அந்த பெண்ணுடைய கேள்வி ரசூலுல்லாஹ் எங்கே என்றுதான் இருந்தது. காட்டப்பட்டு வந்தா இருக்கிறாங்க. ஓடோடி போய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சால்வையை பிடித்து கொண்டு குல்லு முசீபத்தின் பாதக ஜலல், அல்லாஹ்வுடைய ரசூலே, என் வாழ்க்கையிலே இன்றைய தினம் நான் சுமந்த எத்தனையோ சோதனைகள், ஆனால் உங்களை கண்டதும் அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது சொன்னார்கள். 4 இழப்புகளும் பாரந்தான், ஒரு பெண்ணால் தூக்கையிடாதே, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க என்றதும் அது எல்லாமே ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது யார் ரசூலுல்லாஹ் என்று அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே. எனவே சொல்ற, அதனால ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாம் எவ்வளவு அள்ளிக்கொண்டு போகிறோமோ அந்த இடத்துல எங்களுக்கு ரவுதாவுடைய சந்திப்பு சந்தோஷமானதாக சிறப்பானதாக இருக்கும். அதனால் இப்போ இருந்து அதிகமாக நாங்கள் ஸலவாத் ஓதுறதுக்கு நாங்கள் தயாராக வேண்டும். ஜகரியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஸலவாத்து கிதாப் ஒன்று ஒட்டிக்கிறாங்க. மஞ்சளில் பின்னாலைக்கு 40 ஸலவாத்துகள். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் நிறைய பேர் ஓதுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஸலவாத்தை அவங்க ஓதுறாங்க. அதிகமாக ஓதுகிற பழக்கம் இருக்குது. பழக்கம் உள்ளாக்கள் கொஞ்சம் கூட ஓதுங்க, பழக்கமிடாக்கள் ஓத ஆரம்பிங்க. ஜகரியா ரஹ்மத்துல்லாஹ் காலத்தில் ஒரு மனிதருடைய ராணியுடைய கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்றைக்கு முழு உலகத்திலையும் ஜக்கரியா என்னை அடைந்த நெருக்கத்தை போல யாருமே அடையல. என்னென்ன அவர்கள் ஸலவாத்துடைய சிறப்பு என்ற கிதாபை தொகுத்தார்கள், அதுக்குரிய ஹிதமத்தை செய்தார்கள். அதனால் யாரும் அடையாத நெருக்கத்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். சவுத் ஆப்பிரிக்கா போன நேரத்தில் நாங்கள் பார்த்தோம், ஒவ்வொரு பள்ளிகளிலையும் மக்கள் கூடி இருந்து கொண்டு ஒரு தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு கிழமையும் ஸலவாத்து, இந்த 40 ஸலவாத்து ஓதுவார்கள். அதில் 25 ஸலவாத்து 15 சலாம் இருக்குது. அதை அடிக்கடி ஓதுங்க. ரசூலுல்லாஹ் ரவுலாவில் அதை வச்சு ஓதுங்க. இன்னும் ஏராளமான ஸலவாத்தை இருந்து கொண்டிருக்கிறது. சரி, ஸலவாத்தை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொண்டு பண்ணுகிறது. அல்லாமா சுலைமான் ஜஸூரி ரஹ்மத்துல்லாஹ் பயணம் கொண்டு ஹஜ்ஜுடைய பயணம் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்பயிலே பயணம் வந்து அப்படியெல்லாம் காட்டு வழி பயணம் தானே, குக்கிராமங்களை கடந்து அந்த பயணம் போய்க்க நேரத்தில் அவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடாயிடுச்சு. தண்ணி தேடினாங்க. அந்த கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறுக்கு போய் பார்த்தா வாளி இல்லை, கயிறு இல்லை. என்ன செய்கிறோம், அந்த தொங்கல் ஒரு வீடு ஒன்று இருக்கு, ஒரு குடிசை ஒன்று இருக்குது. அங்கே போனாங்க. போனால் ஒரு சிறுமியோராக இருக்கிறா. கேட்டாங்க, மகள் தண்ணி எடுக்க வாளி கயிறு இருக்கான்னு சொல்லி. அந்த பிள்ளை கேட்டுச்சு, நீங்கள் யாருண்டு? நான் சுலைமான். சரி, சுலைமான் ஜஸூலியாண்டு. ஓ, இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு தண்ணி எடுக்க தெரியாதா, வாலியா தேவைன்னு அந்த பிள்ளை கேட்டுச்சு. அப்படியே பேச்சு அசந்து வைத்தார்கள். என்ன பேச்சு பேசி இந்த சின்ன பிள்ளைன்னு சொல்லி. அப்புறம் அந்த பிள்ளை வாளி எடுக்கல, கையெடுக்கல, உருன்னு அப்படியே போணுச்சு. இவங்க இந்த கேள்வியோடு அவன் நோட் பண்ணாங்க, இந்த பிள்ளை பார்வைக்கு சின்னொரு சிறுமிதான், ஆழ்த்த விஷயம் இருக்கு போலன்னு நோட் பண்ணிக்கொண்டே போனாங்க. அந்த பிள்ளை போனச்சு, கிணத்தை எட்டி பண்ணி துக்குண்டிக்கு தன்னை எப்படியே மேலே வந்துச்சு. இப்படியா சொன்னாங்க, மகள் நீங்கள் என்ன ஓதிக்கொண்டு வந்தேன்னு கேட்டா. அந்த பிள்ளை சொன்னீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் துஅத்தி பிஹா அன்னா ஹக்கஹுல் அலீம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரம் சொன்னது. இந்த ஸலவாத்தை கொண்டுதான் இந்த தட்டத்தனி இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது வேணுமோ அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் தாயிமத்தன் மக்பூலத்தன் துஅத்தி பிஹா அன்னா ஹக்கஹுல் அலீம் என்ற இந்த ஸலவாத் அவரே சுலைமான் ஜஸூலி ரஹ்மத்துல்லாஹ் முடிவெடுத்தாங்க. ஸலவாத்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான சுரங்கம். கைவப்பேமன் அவர்களின் கை வைத்தார்கள், எழுத ஆரம்பித்தார்கள். அதுதான் நிறைய பேர் கையில் இருக்குது. தலாயிலுல் ஹைராத். தலாயிலுல் ஹைராத் இருந்தால் பாருங்க, தமிழ்லையும் ஒரு தர்ஜுமா இருக்குது. அந்த ஸலவாத் 7 நாளைக்கு தொகுத்திக்கிறாங்க. அவ்வளோ ஸலவாத்தை ஒரு நாளைக்கு ஓதுற கஷ்டம். அதனால 7 நாளைக்கு 7 பிரிவுகளாக ஸலவாத்தை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. ஆகிய பின்னால ஸலவாத்துடைய மகிமை இந்த என்னென்று ஆச்சரியமான அந்த சம்பவங்களும் ஹதீஸ்களும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயம் ஒருவரும் படிக்கணும். இவ்வளவோ ஸலவாத்து இருக்குன்னு சொல்லி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களை தொகுத்து அதில் செலவாத்து இருக்கிறான். அண்மையில் எங்களை ஊருக்கு வந்து போன ஷேக் அப்துல்லா அஹமத், பாகிஸ்தானுடைய ஷேக் நக்ஷபந்தி ஷேக் இங்கே வந்துட்டு போனார். இந்த வருஷம் போன வருஷமும் அவர் ஒரு கிதாப் தலாயில் ஹசனாத் என்று தொகுத்துக்கிறார். அது என்ன செலவாத்துன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத், அஹமத், முஸ்தபா, யாசீன், தாஹா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இருக்குது சொல்லுவாங்க. ஒரு ஆளுடைய சிறப்பு எவ்வளவு போகுமோ அவ்வளவு பேர்களும் கூடிக்கொண்டு போக மாட்டேன். ஒரு ஆளை வெச்ச பேர் ஒன்று தான், எங்களோட பிள்ளைகளுக்கு வெச்ச பேர் ஒன்று தான். அதுக்கு பிறகு அவருடைய சிறப்பு பேர் என்றே பேர்கள் வந்து கொண்டிருக்கும். அப்படியா இவர்கள் தொகுத்தார்கள் 1000 பேர். ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு பெயர்கள் 1000. ஒரு பேர் தான் வைத்தது முஹம்மத், அஹமத் என்று. அதுக்கு 1000 சிறப்பு பெயர்கள். அந்த 1000 பேரையும் வச்சு 1000 செலவாத்த ஷேக் அப்துல்லா அஹமது அவர்கள் தொகுத்தார்கள். அதுக்கு தலாயில் ஹசனாத் என்ற பெயர் வச்சு அந்த 1000 செலவாத்தை 7 பிரித்து 7 நாளைக்கு விட்டார். அதுபோலதான் ஃபவாயிதுல் மக்கியான்ற ஒரு கிதாபும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்களை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு செலவாத்தைன்னு சொல்லி அப்படியே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். மஹப்பத் வருகின்ற பொழுது செலவாத் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது. நாங்கள் பிள்ளையை வச்சுக்கொண்டு வெச்ச பேரை சொல்கிறல்ல, அந்த பிள்ளைக்கு நாங்கள் தங்கம் என்று கூப்பிடுறோம், குட்டின்னு கூப்பிடுகிறோம், அதில் ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறோம், அதில் முயல் குட்டின்னு கூப்பிடுறோம், தங்க கட்டின்னு கொள்கிறோம், ஏன்னா மாணிக்கமே என்று சொல்லுகின்றோம், மரகதமே என்று சொல்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் வச்சியா இல்லை. அந்த பிள்ளை மீது கொண்ட முஹப்பத்தினால 10-15 பேர்கள் உருவாக்குறது. முஹம்மது ஸல்லல்லாஹு மீது கொண்ட முஹப்பத்தினால 1000 பேர்களை அவர்கள் தொகுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி 1000 சிறப்பு பேர்கள். 1000 மட்டுமல்ல, இவர்கள் தொகுத்தார்கள் 1000 பேரையும் வச்சு செலவாத் தொகுத்தார்கள். சில இன்னும் ஏராளமான செலவாத்துகள், உதாரணத்துக்கு 1-2 நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். யாருக்கு எவ்வளவு ஏழுமோ அந்த அளவு செலவாத்துகள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. யஸல்லாஹு அன்ஹு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஹு அஹ்லஹு ஹதீஸிலே வருது, அத்தாப 70 காதிபன் அல்வ சபாஹின். ஒரு தரம் ஓதுனா 1000 நாளைக்கு 70 மலக்குகள் எழுதி நன்மையை கலைச்சே போய்விடுவார்கள். அப்படியான செலவாத்தை யஸல்லாஹு அன்ஹு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஹு அஹ்லஹு. பாக்கியத்தின் செலவாத்து என்ற ஒரு செலவாத்து பதிவு செய்யப்படுகின்றது. யார் இந்த செலவாத்தை? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாயிமல் கில்லாஹ். அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாயிமல் கில்லாஹ். ஒரு நாளைக்கு 1000 தரம் ஓதுனா ஒரே முடிவுதான், அவர் துனியாவிலையும் பாக்கியசாலி, ஆகிரத்திலையும் பாக்கியசாலி. அதனால செலவாத்தியங்களை பாக்கியசாலிகளாக ஆக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹுடைய மஹப்பத்தை எங்களுக்கு அது உள்ளத்தில் உருவாக்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. எனவே இந்த பயணத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பை மஹப்பத்திலே பரிமாற்றத்துக்குரிய சந்திப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மதீனாவுடைய மஹப்பத்தை உள்ளத்தில் இறைச்சி கொண்டு போக வேண்டும். மதீனாவுடைய மஹப்பத்துக்கு கடைசியாக ஒரு பெரியாருடைய சம்பவத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாமா காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அண்மை காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்து மறைந்தவர்கள். இந்துக்களோட அதிகமாக தர்க்கம் செய்து அவர்களை முறியடித்த மிகப்பெரிய கராமத்துள்ள மிகப்பெரிய ஹதீஸ் துறையில் வல்லுநர் பெற்ற ஒரு ஆலிமாக இருந்தார்கள். அவர்கள் மதீனாவுக்கு வந்தால் அந்த எல்லையிலேயே இறங்கி செருப்பு போட மாட்டார்கள். எப்படி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செருப்பே போட மாட்டார்கள். மதீனாவின் புனிதத்துவத்துக்கு என் அழுக்கு நிறைய செருப்பு போட மாட்டேன் என்று வெறுங்காலுடன் அவர்கள் நடப்பார்கள். அதே போல காசி நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் வெறுங்காலோடு தான் மதீனாவில் அந்த எல்லையில் வரைக்கிலே செருப்பை கலக்கிடுவாங்க, வெறுங்காலோடு தான் நடப்பார்கள். அவர்கள் அங்கே வந்து ஒரு கவிதை ஒன்று படிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் கபருக்கிட்ட வந்து சொல்லுகிறார்கள், நான் ஒரு மேகமாக இருந்திருந்தால் நபியர்களுக்கு நிழல் கொடுத்தே வாழ்க்கையை கழித்திருப்பேனே. மதீனாவுடைய தெருவில் மண்ணாக இருந்திருந்தால் மாணவியவர்களின் கால்களை முத்தமிட்டே முடிச்சிருப்பேனே. நான் இந்த மதீனாவுடன் மனிதர்களாக இருக்கிற பாக்கியம் இல்லாவிட்டாலும் நான் மதீனாவுடைய தெருக்கல்ல சுற்றி திரிகிற நாய்களில் ஒரு நாயாக இருந்திருந்தால், மனுஷனாக பாக்கியம் தான் கிடைக்கல விடுவோமே, மதீனாவுடைய வாழ்கின்ற மனுஷன் பாக்கியம் இல்லாட்டியும் பரவாயில்லை. மதீனாவுடைய தெருக்கையில் எத்தனை நாய்கள் திரியுதானே, அந்த நாய்களில் ஒரு நாயாக நான் இருந்திருந்தால் அந்த நாய் ஓடி திரிந்து ஒரு நாளைக்கு செத்து போய் மதீனாவுடைய புழுக்கள் இந்த நாயை அப்படியே அழித்து திண்டு இந்த நாய் மதீனாவுடைய மண்ணோடு மண்ணாக கலந்து மறைந்து போகின்ற பாக்கியமாவது கிடைத்திருக்கவே.
சில என்ன பேசுகிறார், எங்கேருந்து பேசுகிறார், படிக்கதா பாடமாக்கினதா சொல்லிக் கொடுத்ததா, உள்ளத்தில் இறக்கினார் முஹம்மது ஸல்லல்லாஹு மஹப்பத்தை, அது உள்ளுக்கிலிருந்து அவர்களுக்கு அது இப்படியான வார்த்தைகளை வெளியாக்கி கொடுக்கிறது. நம்ம எல்லோருக்குமே பொதுவாக தெரிஞ்சதான். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புர்தா ஷரீஃப் எல்லாருமே படித்த ஒரு தெரிஞ்ச ஒன்றுதான். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி ஏன் புர்தாவை கோர்வை செய்தார்கள்? நோயாளி ஆகிட்டார்கள், பாரிசவாத நோய். நோய் எதனால வந்தது? நோய் வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தினால வந்தது. மனசை பறிகொடுத்து பரிதவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வை இழந்த ஏக்கம், அதை நினைச்சு 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 அவருடைய உள்ளத்தில் வந்த ஏக்கத்தினால உடம்பே இழந்து போய் பாரிசவாதம் வந்தது. அந்த பாரிசவாதம் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தினால வந்ததுதான். அதுக்கு மருந்து, அதன் நோயை வந்த காரணியை மருந்தாக ஆக்கினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்திலேயே எழுத ஆரம்பித்தார்கள். புர்தா ஷரீஃபை எழுத ஆரம்பித்தார்கள். ஆச்சரியமான கவிதைகள். மக்கள் சும்மா படிச்சுட்டு போவாங்க. அதனுடைய ஆழமான கருத்துக்களையும் அது அமைந்திருந்த விதத்தையும் பார்த்தா ஒவ்வொரு வரிகளையும் பல மணி நேரம் சிந்திக்க வேண்டிய கருத்தாளமும் மஹப்பத்து நிறைந்த கவிதை தான் புர்தா ஷரீஃபுடையது. நஅம் சரா தைஃபு மன் அஹ்வா ஃபஅர்ரகனி வல்ஹுப்பு யாத்தரிபுல் லஸ்ஸாத்தி பில் அலனி. சொன்னார்கள், நாம் சரா தைஃபு மன், நான் இரவிலே தூங்குகின்ற பொழுது நேசரின் நினைவு வந்து இந்த தூக்கத்தை பறக்கடிக்க செய்து விடுகின்றது. என்னுடைய இன்பங்களை எல்லாம் அவருடைய நினைவு துன்பமாக மாற்றி விடுகிறது என்று இப்படியான கவிதைகளை தருக்கின்றார்கள். படித்துக் கொண்டிருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அந்த கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கேட்டுவிட்டு ஒரு போர்வையை எடுத்து இமாம் பூசிரியுடைய உடம்புல அப்படியே போற்றி விடுகின்றார்கள். கனவில முடிக்கின்றார்கள். போர்வை மேலே இருக்கின்றது. கனவில நபியவர்கள் போற்றின போர்வை இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி பார்க்கின்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில போற்றின போர்வை நினைவில கையிலே இருக்கின்றது. அந்த போர்வை பட்டதும் முழு உடம்புல நோயுமே பறந்து போய்விட்டது. விழித்து பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்த வழி இருக்கிறதே வீட்டுக்குள்ளால, எந்த கதவால வந்து எந்த வழியால வந்ததோ அந்த ஒவ்வொரு அறையும் காலடி வச்சு கனவுல கண்ட இடமெல்லாம் ஆச்சரியமான கஸ்தூரியால மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்று. எனவே சொல்லலே மஹப்பத் கபூல் செய்யப்படுகின்றது. எவ்வளவு மஹப்பத்தை கொண்டு போறோமோ அவ்வளவு கபூல் செய்யப்படும். அதனால தான் ஸலவாத்தில் ஓதுகின்ற பொழுது இப்படியான ஒரு வார்த்தையும் வருகிறது. அல்லாஹ் பல்லி அன்ன ஸலாம் வர்துத் அலைனா மின்ஹு ஸலாம். சொல்றாங்க, சலாம் சொல்றது மட்டுமில்ல. பாருங்க, நீங்க ஒரு ஆளுக்கு அஸ்ஸலாம்னே சொல்லுங்க, சொல்லிட்டேன்னு நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி பேசுறீங்களா? அப்படியே போற இல்லையே. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அவர் பதில் சொல்வதை எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். சொல்றாருல்ல ஒரு ஏக்கத்தோட ஏமாற்றத்தோட, பாருங்களேன் பதில் சொல்லல அவரு வைத்தாரு, ஏன் தெரியாது, பாருங்களேன் பதில் சொல்லல அவரு, கோவமோ தெரியாது என்று எங்களுக்கு ஒரு வகையான ஏக்கம் வரும். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லாட்டி ஏக்கம் வருமா இல்லையா? ஏக்கமான பதில் நீங்க எதிர்பார்த்தீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் யாரை சொல்லலாம் சும்மா ஓடிட்டீங்களா? அதனால உலமாங்க சொல்றாங்க, நீங்க அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், எத்தனை ஆயிரம் பேர்கள் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா எல்லா பேரையும் சொல்லுங்க சொல்லி. ஆனால் அந்த இடத்துல ஒரு பேர் தான் சொல்லலாம் லைனில். பிறகு இடம் கிடைக்குங்க சுற்றிட்டு வாங்க, பின்னைக்கு அங்கே தொங்க நின்றுங்க எவ்வளோ தெரியுமா, அவடத்திலிருந்து எவ்வளோ நேரமும் சொல்லலாம். இன்றைக்கி நாங்கள் முண்டி அடிக்க கொண்டு அந்த கதவால் போகணும்னு போகிறாங்க. ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி முன்னுக்கு போகவே மாட்டார்களாம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் போகிற தைரியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி பின்னால் தான் போவார்களாம். ஏன் ரசூலோட உயிரோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நான் இப்படி போவேன் என்று ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி ஒரு காலமும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னுக்கு போய் நிற்க மாட்டாங்க. ஜியாரத்தை விட பின்னுக்குத்தான் இப்படி போவார்களாம். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு தெரியாது யார் இருக்கிறா எப்படி இருக்கிறான்னு தெரியாதனால முண்டி அடிச்சு கொண்டு அவங்களோட கண்ணுக்கு சிவரு தான் தெரியுது, திரை தான் தெரியுது. ரசூலுல்லாஹ் மனசில் படல, பட்டாக்கள் எல்லாம் கண்ணியமான முறையில் தான் போனார்கள். எனவே சொல்லி அந்த அடிப்படையில் ஒருது அலைனா மின்ஹு ஸலாம், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பதிலையும் தாயா அல்லாஹ், இந்த ஸலவாத்தை நாங்கள் சொல்ற ஸலவாத்தை எத்திவை அங்கிருந்து பதிலையும் தாய் என்று அல்லாஹ்விட்ட கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களோட கல்பை முன்னோக்குங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்வாங்க என்று ஒரு தசவ்வூர் என்று பண்ணுங்க, சொல்லியிருப்பாங்க சொல்வாங்க என்று பதிலையும் எடுத்துக்கொண்டு வாங்க. சும்மா சலாமலையும் சும்மா ஓடி வந்துடாதீங்க. அது போவக்கிலேயே அஸ்ஸலாமு அலைக்கும் யாரும் சொல்லலான்னு
எனக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. மஹப்பத்தின் அளவுக்கு அதில் பதில் கிடைக்கும். யூனுஸ் பட்டேல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சவுத் ஆப்பிரிக்காவில், சவுத் ஆப்பிரிக்கா போன நேரத்தில் அவரை போய் சந்திக்க போனோம். அங்கே போன நேரத்தில் ஹவுட்டன் என்ற மஹல்லாவில் சொன்னாங்க, இன்றைக்கி மௌலானா யூனுஸ் உம்ராவுக்கு போகிறாங்கன்னு எல்லாரும் போனாங்க சந்திக்கிறதுக்கு. அந்த பள்ளியுடைய இமாமும் அந்த மஹல்லாவுடைய முஃப்தி சாவும் கூப்பிட்டாங்க, போவோமாண்டே. சரி போவோம்னு சொல்லி அங்கே போனால் சும்மா பெரிய விழா கோலமாக இருக்குது. அந்தளவு ஆட்கள் நிறைஞ்சு கொண்டே இருக்காங்க. உம்ராவுக்கு போகிறாங்க ஆண்கள், அங்கால பெண்கள் சைட்டில் பெண்கள், நிறைய வாகனங்கள், நோயாளிகளும் கொண்டு வராங்க துஆவுக்காக வேண்டி. அப்படி பெரியோதளவு ஒரு குதூகலமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி அது இருந்தது. உம்ராவுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ நான் போய் சொன்னேன், நான் மௌலானா மௌரூஃப் உடைய மாணவன் தான் சொன்னேன். சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, மௌலானா மௌரூஃப் வந்தால் இங்கே தான் தங்குவாங்க, அப்படியே மாணவன் நீங்கள் வந்துருக்கீங்க, சந்தோஷம் என்று கண்ணீரம் கூட அவருக்கு பேசி கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே தன்னுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹ் ஜியாரத்தில் வச்சு நடந்த சில நிகழ்வுகளையும் அந்த செலவாத்தை பற்றி எதிலையும் சலாத்தும் துஞ்சினா அதை பற்றி ஓதையும் சிலாக்கள் விதியத்தில் சொன்னதையும் இவர்கள் அதை நிறைவேற்றி காட்டி இந்த செலவாத்தை பற்றி தர்க்கம் செஞ்ச நிகழ்வுகள்லாம் அப்படி பேசினாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலாத்துன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி வ தக்தீ லனா பிஹா ஜமீஇல் ஹாஜாத்தி வ துطهرنا பிஹா மின் ஜமீஇ ஸய்யாத்தி வ தர்ஃபஅனா பிஹா இன்தக அலா தர்ஜாத்தி வ துபல்லினா பிஹா அக்ஸல் ஹாயாத்தி மின் ஜமீஇல் கைராத்தி ஃபில் ஹயாத்தி வ பதல் மமாத் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஸலவாத் இதை ஒரு 1000 தடவை ஒரு கிழமைக்குள்ள ஓதுனா அவருடைய நாட்டங்கள் கைப்பட்டது மாதிரி நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலரும் அதை அனுபவத்தில் கண்டிருக்கிறாங்க. அந்த செலவாத்தை பற்றி அவர்கிட்ட பேசினால், அந்த செலவாத்தை அதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால் நான் ஒரு பள்ளியில் ஒரு பேப்பரில் கண்டேன், சின்ன ரிசாலா ஒன்றில். ஆனால் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் இந்த அவருடைய பேச்சில் கேட்ட உடனே மாஷால் அது உறுதியாயிட்டு அவருடைய பிரதிபலனையும் கண்ணால் சொல்கிறாங்க. மௌலானா யூனுஸ் பட்டேல் ஏன் போகிறார் உங்களுக்கு தெரியுமா? ஒரு செய்தி வந்ததான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு கனவுல யூனுஸ் வரமாட்டாரா என்ற ஒரு செய்தி சொன்னார்களாம். யூனுஸ் என்கிட்ட வரமாட்டாரான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. செய்தி கேள்விப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, போகிறேன்னு போகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அப்படியான தொடர்பை உண்டாக்களை கூப்பிட்டே இருக்கின்றார்கள். ஏன் கூப்பிட்டாங்க தெரியுமா? இவர்கள் சலாம் சொல்ல போவார்கள். எப்போ போவார்கள் என்றால் நடுநிசையில் அப்படி தான் போவார்கள், பகலையில் போக மாட்டார்கள். நடுநிசையில் 12 மணிக்கு தான் பெரும்பாலும் போவார்களாம். போய்ட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் அங்கிருந்து பதில் சத்தம் வருவதை கூட உள்ளவர்கள் கேட்டார்கள் என்று செய்தி சொல்லப்படுகின்றது. கபரிலிருந்து பதில் சத்தம் காதுக்கு கேட்கறதுக்கு வரும். கூட உள்ள மக்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவதை உண்மையிலே கேட்பார்களாம். எனவே சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் சடவாத உலகத்துக்கு அடிமைப்பட்டு இவைகளெல்லாம் மஹ்ரூமாக்கிய நிலையில் உம்மத் இருக்கிறது. அதனால் சடவாத அடிமைத்துவத்திலிருந்து நீங்கி ரோஹானி அமைப்பில் எங்களை முன்னேற்றங்களை ஆக்கிக்கொள்ள வேணும். இந்த சஃபரை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மஹப்பத்தையும் உள்ளத்தில் நிறைச்சிக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த ஹாஜிகளுக்கும், இந்த ஹஜ்ஜுடைய பயணம் ரோஹானியத்தான ஒரு பயணமாக, கபூலியத்துடைய ஒரு பயணமாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரிய பயணமாக வல்ல நாயன் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அதுக்குரிய ஆஃபியத்தை தந்தருவானாக. வாஹிதா அல்ஹம்துலில்லாஹ்.